எடுத்துக்கொள்வோம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலக்கமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். கர்த்தர் எனக்கு இந்த செய்தியை எப்பவுமே செய்தி லாஸ்ட் மினிட்ல கொடுப்பாரு. ஆனால் போன வாரம் மண்டேலேருந்தே எனக்கு ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். அதிகமாக என் உள்ளத்தில் வார்த்தையை போட்டுக்கொண்டு ஒரு பாரத்தை கொடுத்து பேசிகிட்டே இருந்தார். ஜெபத்தை குறித்தும் சில யுத்தங்களை குறித்தும் எப்படிலாம் என்ன மாதிரி ஜெபம்லாம் நம்ம செய்யணும் அப்படின்றத கர்த்தர் என்னோடு பேசிகிட்டே இருந்தார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே யுத்த குதிரைன்னு சொல்கிறோம். இன்னொரு பக்கம் போனால் நம்ம கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற அம்பா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மலாம் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நம்ம அம்பாய் வைத்திருக்கிறார். துலக்கமான அம்பு. ஏசாயா 49:2 சொல்லுது. இப்போ அதை எடுக்க வேண்டாம், சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் நம்முடைய வாயை கூர்மையான பட்டயமாக்கி நம்ம துலக்கமான அம்புகளாக்கி அவருடைய அம்பரா துணையில் என்ன பண்றாராம், பத்திரமா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அம்புனா ஆண்டோட மனதில் எதை வீழ்த்தணும். அம்பு பொதுவாக யூஸ் பண்ணுறது யார் யூஸ் பண்ணுவான்னா, வேட்டைக்காரர்கள் யூஸ் பண்ணுவாங்க, வேட்டை ஹண்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி யுத்தத்துக்கு போகிறவங்க அந்த நாட்கள் எல்லாம் அப்போல்லாம் என்ன கிடையாது, கன்னெல்லாம் கிடையாது. என்னதான் எடுத்துகிட்டு போவாங்க, அம்பு, வில்லு, அம்பு எடுத்துகிட்டு போவாங்க. அதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, எதிர்க்க இருக்கிற எதிரி மனுஷர்களை வீழ்த்தும்படியாக பயன்படுத்தப்படுகிற ஒன்று. இன்றைக்கும் சத்ருவையும் அவனுடைய தந்திரங்களையும் அவனுடைய ஆலோசனைகளையும் அவன் பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படி நம்ம டார்கெட் வச்சு அனுப்பப்படுகிற, தேவனுடைய கரத்தில் வைக்கப்பட்டு அனுப்பப்படுகிற அம்புகளாக நம்மளாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இன்னைக்கு பிரைஸ் தி லார்ட். நம்ம எப்படி வாழணும், என்ன செய்யணும், அழகா சொல்லப்பட்ட 2 வசனம். நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் களங்கம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு. இப்போ நம்மளோட வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்களேன். பக்தி உள்ள வாழ்க்கை, நல்ல ஒழுக்கமுள்ள வாழ்க்கை, அடுத்தது கலங்கம் இல்லாமல் அமைதலாய் ஜீவனம் பண்ணும்படிக்கு நம்ம என்ன பண்ணோமா, எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுமா. என்ன பண்ணுமா, இன்னைக்கு நமக்காகவே ஜெபம் பண்ணாத, தனக்காகவே ஜெபம் பண்ணாத நாளை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் கர்த்தர் பேசுறாரு. இன்னைக்கு நான் கேட்குறேன், எத்தனை பேரோட ஜெப ஆவி நல்லா போகுது, எத்தனை பேரால் நல்லா ஜெபிக்க முடியுது. எனக்கு போன வாரம்லாம் திடீரென்று ஒரு 2-3 நாட்கள் சொல்ல முடியும் ஜெபிச்சேன். ஆனால் விடுதலையாக என்ன பண்ண முடியல, ஜெபிக்கவே முடியலை. சில பாரங்கள், சில அழுத்தங்கள், சில காரியங்கள் எழும்பி, அதாவது என்ன சொல்றது, நான் எப்படி அதாவது இந்த ஜெபத்தில் எனக்கு திருப்தி இல்லை. அப்படி 2-3 நாட்கள் ஜெபம் போச்சு. ஆனால் நேற்று இரவு ஆனால் ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேருக்கு ஜெபத்தில் தடைகள், ஜெபிக்க முடியாத சில போராட்டங்கள், சில சூழ்நிலைகள் இப்படி இருந்ததுன்னா, இன்றைக்கு கர்த்தர் ஆராதனை வேளையில் நம்மோடு பேசிட்டாரு. திரும்பவும் கர்த்தர் பேச போறாரு. எல்லாரும் ஒரு ஜெபம், நான் நல்லா ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். நேற்று நைட்டு நான் ஈவினிங் ஜெபிக்கும் போது பயங்கரமான ஒரு அபிஷேகம் இறங்குச்சு. ஹல்லேலூயா. பயங்கரமான ஒரு வல்லமை. நல்லா ஜெபம் பண்ண, ஆண்டவரே இதே விதமாய் ஒவ்வொருவரும் புதுப்பித்து அனுப்புங்க ஆண்டவர். நல்ல ஒரு ஜெப கிருபை, ஜெப அக்கினி ஒவ்வொரு பற்றி பிடிக்கட்டும்னு சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கு நல் ஒழுக்கமாய் வாழ முடியலன்னா நான் சொல்றேன், உங்க ஜெபத்தை அதிகரிங்க, ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவென்றால், எல்லா மனுஷருக்காக முதல்ல நமக்காக ஜெபம் பண்ணணும். நமக்காக ஜெபம். அடுத்தது எல்லா மனுஷருக்காகவும் ஜெபம் பண்ணணுமா. ஹல்லேலூயா. எலெக்ஷன் வரப்போகுது. எத்தனை பேர் எலெக்ஷனுக்காகலாம் ஜெபம் பண்ணுறீங்க? இப்போ பயங்கரமாக இதெல்லாம் நடக்குது. உட்காந்து எல்லாம் டிபேட்லாம் கேட்பீங்க. அரசியலில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தெரில, லேடிஸ் இருப்பீங்களான்னு தெரியல. நான் கொஞ்சம் கவனிப்பேன் அதெல்லாம். பிரைஸ் தி லார்ட். நிறைய சம்பவங்கள் நடக்குது. எத்தனை பேர் அதுக்காகலாம் ஜெபம் பண்ணுறீங்க? கண்டிப்பாக நம்ம கர்த்தர் செய்யறதான் செய்வார். ஆனால் நம்ம ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். சரி, அப்போ நம்ம எல்லா மனுஷருக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, வேதத்தை ஒரு மனுஷன், ஸ்தோத்திரம், நிறைய பேர் நம்ம ஜெபிக்கிறவங்களை பார்த்தா வெள்ளிக்கிழமை ஜெபத்துலையும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் பேசினார். அவன் ஆத்துமா என்ன பண்ணான், பிழைக்கணும்னு அவன் நீதி செய்யணும். ஆனால் யாரெல்லாம் ஜெபித்தாலும், யோபு, நோவா, அப்புறம் தானியல், இவங்கெல்லாம் ஜெபித்தாலும் அந்த ஜெபம்ன்ற இது வந்தது. ஸோ ஆனால் நல்ல ஆழமாக விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு தேவன் தீர்க்க தரிசனமாய் சபைக்கு சொல்ல விரும்புகிற காரியம், நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஹல்லேலூயா. யோபு தன் சிநேகிதருக்காக விண்ணப்பம் பண்ணின போது கர்த்தருடைய சிறையிருப்பை மாற்றினார். முடிங்க. பிரைஸ். அவ்வளோதான வசனம். என்ன அவருக்கு கீழே, அவனுக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தர் 2 தலையாய் அவனை என்ன பண்ணாரு,
ஆசீர்வதித்தார். யோபு 42:10 இப்படி சொல்லுது. எல்லாம் பாதி பாதியா வசனத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடாது. அப்ப இன்னைக்கு நீங்க உங்க சிநேகிதருக்காக மாத்திரமல்ல, யாவருக்காகவும் மற்றவர்களுக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய சிறையிருப்பு. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, எனக்கே 1008 பிரச்சனை சிஸ்டர், என்னாலே மீண்டு வர முடியல சிஸ்டர், ஒரே பாரமா இருக்கு, ஒரே வேதனையா இருக்கு, என் சரீரத்துல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, இதுல நான் என் பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணவே இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் ஒரு சீக்ரெட் சொல்றாரு. நீங்க மற்றவனுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்க சிறையிருப்பு கர்த்தர் மாற்ற போகிறார். இன்னைக்கு தனக்காகவே ஜெபிக்க முடியாம தத்தளிச்சுட்டு நான் ஒரு சில ஆட்கள் தான் குடும்பத்துக்காக, தான் பிரச்சனைக்கு, தான் குடும்பத்துக்குள்ள ஜெபம் பண்ண மாட்டாங்க, தனக்காக மட்டும் ஜெபம் பண்ணிட்டு ஓடுறது. நான் நல்லா வாழணும், நான் நல்லா படிக்கணும், நான் நல்லா வேலை பார்க்கணும், நான் நல்லா சுகமா இருக்கணும், நான் போக்குல பாதுகாப்பு, வரத்துல தனக்கே ஜெபம் பண்ணு. நான் சொல்றேன், இப்படி தனக்காகவே ஜெபம் பண்ணிட்டு இருந்தா, இன்னொன்னு அது கூட ஜெபம் பண்ணாத ஆட்கள் இருக்கிறீங்க, தயவுசெய்து உங்க ஜெபாவிய கொஞ்சம் கர்த்தர் இன்னைக்கு தூண்டி விடட்டும். அல்லேலூயா. இன்னும் நான் சொல்றேன், உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணவங்க, உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு கர்த்தர் ரகசியத்தை சொல்லுகிறார், உன் சிறையிருப்பு மாற வேண்டும் என்றால், இல்லாவிட்டால் நீ தேவ பக்தியோடு நல்லொழுக்கத்தோடு கலகமில்லாமல் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், எல்லாருக்காகவும் கர்த்தர் உங்க எல்லையில கொடுத்த நீ யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும்னு கர்த்தர் வச்சிருக்காரோ அவங்களுக்காகலாம் நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி மற்றவங்களெல்லாம் பாரமா ஜெபம் பண்றீங்க? அல்லேலூயா. ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். ஊழியத்தில் இருக்கவங்க மட்டும் இல்லை, ஊழியத்தில் இருக்கவங்க கூட நான் கேட்குறேன், எத்தனை பேர் உண்மையா ஜெபிக்கிறீங்கன்னு தெரியல. அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா பாரமா, நீங்க ஊழியனா ஏதோ நம்ம கையில கொடுத்த ஒரு பெரிய காரியம் எடுத்துக்க கூடாது. இந்த உள்ளத்துல எத்தனை பேருக்கு ஆத்தும பாரம் இருக்குதோ, கரிசனை இருக்குதோ ஜனத்துக்காக, நரகத்திலிருந்து, பிசாசுடைய வாயிலிருந்து, பிடியிலிருந்து அவங்க இழுக்கணும் யார் யாருக்கெல்லாம் வாஞ்சிருக்கோ அவங்க ஊழியம் தான் வளரும். அவங்களதான் கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிப்பார். அவர்களை தான் கொண்டாந்து என்ன பண்ணுவாரு, நல்லா பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியன வேற எதுவுமே இல்லை, ஆத்தும பாரம், கண்ணீர் சிந்தி இரவும் பகலும் அந்த ஆத்துமாக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். அந்த ஆத்துமா பின்மாறி போனா விட்டுறக்கூடாது. அது கேட்காது, அது திருந்தாது, அது அப்படித்தான் சொன்னா நீ ஊழியக்காரே கிடையாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்காயும் கண்ணீர் சிந்தி வேதனையோடு தொடர்ந்து பொறுமையாய் போய் அவர்களை திருப்பி கொண்டு வரதான் நல்ல ஒரு தேவ ஊழியருடைய அடையாளமா இருக்கிறது. இப்படிப்பட்டவங்க தான் கர்த்தருடைய கரத்துல துலக்கமான அம்பாய் தேவன் பயன்படுத்த முடியும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏதோ ஒரு ஊழிய செய்தோம், போனோம் வந்தோம், எங்களுக்கு அந்த ஊழிய குரூப்ல ஒரு பேர் இருக்குது, எங்களுக்கு ஒரு ஸ்தானம் இருக்குது சபையில, அது கிடையாது. அல்லேலூயா. ஒண்ணுமே பேர் புகழ்னாலும் பரவாயில்ல, நீங்க எத்தனை பேர் ஆத்துமாக்களை கதறி ஜெபிக்கிறீங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அசுத்தாவிகள் கட்டவிழ்க்கப்பட ரெடியா இருக்குது. அல்லேலூயா. கதவு தாழ்பால் போட்டிருந்தா ஸ்தோத்திரம், தப்பிச்சோம். கதவு திறந்தா என்ன வரும்? எல்லாம் உள்ள. அப்ப கதவு எது? நம்ம ஜெபந்தான் தாழ்பால். அல்லேலூயா. நம்ம ஜெபந்தான் தாழ்பால். இன்னைக்கு தாழ்பால் உறுதியாக்கப்படலைன்னா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அசுத்தங்கள் கவ்வி பிடிக்கும். அல்லேலூயா. பாவங்கள் உங்களை பற்றி பிடிக்கும். இந்த கடைசி நாட்கள்ல பயங்கரமான ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்க ஏவப்படுறதுனால சொல்றேன், எடுங்க. வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரைஸ் தி லார்ட். 5ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். இப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. நான் சொல்றேன், இது இந்த காலம். அல்லேலூயா. தூதன், 5ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது வானத்திலிருந்து என்ன விழுந்துச்சா? பூமி மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு என்ன பேர்? பாதாள குழியின் திறவுகோல். பாதாள குழியினோட திறவுகோலை திறப்பதற்காக கர்த்தரால் அனுப்பப்பட்ட தூதன் இறங்கி இருக்கிறதுனால எல்லா ஆவிகளும் இன்னைக்கு கட்டவிழ்க்கப்பட்டது. அந்த ஆவிகள் எழும்பி வரும் பொழுது என்னத்தை பண்ணணும்னா ஜனங்களை அது என்ன பண்ண பாருங்க. அடுத்த வசனத்தை போடுங்க. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெரும் சூளையின் புகையை போல அந்த குழியில் இருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அடுத்தது ஸ்தோத்திரம். அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமைக்கு ஒப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும், நல்ல கவனிங்க, பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல். வெட்டுக்கிளினா எதை சாப்பிடும்? இதைதான் சாப்பிடும். ஆனா இந்த வெட்டுக்கிளி புல்லு பூண்டெல்லாம் எதுவும் தொடாது, மரம் செடி கொடியா எதுவுமே தொடாது. யாரும் தொடுனா தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷர்களை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. இந்த முத்திரை பத்தி நான் பின்னாடி வரேன். இப்ப யாரை மட்டும் சேதப்படுத்தும்? முத்திரை இல்லாதவங்களை சேதப்படுத்தும். அடுத்தது அது எப்படி சேதப்படுத்தும் பாருங்க. மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல், சாகலாம் அடிக்காது. 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைக்குட்படும்படி உத்தரவு கொடுக்கப்பட்டது.
அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷனை கொட்டும் போது உண்டாகும் வேதனை போல் இருக்கும். 6ஆம் வசனம். அந்த நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடி அதை காணாதிருப்பார்கள், சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி ஓடும். அல்லேலூயா. இன்றைக்கு ஸ்தோத்திரம், முத்திரை போடப்படாத பிள்ளைகளை மாத்திரம் சேதப்படுத்தும்படி பாதாளத்திலிருந்து எழும்பி வருகிற, பாதாளத்தின் திறக்கப்படுது, அங்கிருந்து என்ன வருதா, வெட்டுக்கிளிகளை போல ஆவிகள் புறப்பட்டு வருகிறது. அது என்ன செய்யணும், உங்களுக்கு பயமுத்த நான் சொல்லல, கத்த சொன்னதை நான் இங்க சொல்லிட்டு போயிடுறேன், அவ்வளவுதான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது என்ன பண்ண, மனுஷர்களை எத்தனை மாசமா, 5 மாத காலமாகவும் என்ன பண்ணான், பயங்கரமான வேதனை கொடுக்குது. ஆனா சாகடிக்காது, சாவு இருக்காது. இன்னைக்கு நிறைய பேரு வாழவும் முடியாம சாகவும் முடியாம இருக்கிறாங்க. அநேக மன வேதனைகள், மன குமுறல்கள், வெளியில சொல்ல முடியாத காரியங்களை சிக்குண்டு தவித்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிறைய அந்தரங்க காரியங்கள், இப்படிப்பட்ட வேதனை. அது எப்படி இருக்குன்னா, ஒரு தேள் நம்மளை கொட்டினா என்ன வலி இருக்கும், அந்த மாதிரி வலி உள்ள வலிச்சிட்டு இருக்கு. வெளியில சிரிச்சிட்டு வாழ்றோம், வெளியில நம்ம பண்ணி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, இது யாரை மாத்திரம் இப்படிப்பட்ட வேதனை ஏன் வந்துச்சுன்னா, உன் நெத்தியில முத்திரை இல்லை. அல்லேலூயா. வாசிப்போம். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 9வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்தை வாசிப்போம். 4லிருந்து 6. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவங்க மட்டும்தான் இந்த அருவருப்பை பார்த்து பாரமா ஜெபிக்க முடியும். அருவருப்புல உழண்டு கொண்டு இருக்கிறவங்க அருவருப்பை பார்த்து ஜெபிக்க முடியாது. இன்னைக்கு சொல்றேன், இந்த மாதிரி தேளினுடைய பயங்கரமான கொடிய வேதனைக்கு உட்படுத்தப்படாமல் நம்ம பிரச்சனை வருமா வராதா? நிறைய பிரச்சனை மாறி மாறி தினசா ரூபரூபமா வரதான் செய்யுது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது இன்னும் தெரியல, அது சீசன் வச்சிருக்குதா என்னன்னு தெரியாது, வருது பாருங்க. ஐயோ அப்பா இயேசுவே, அது ஒரு நாளைக்கு ஒன்னொன்று வருது. போன வாரம் கேள்விப்பட்டேன், திகிலூட்டும் செய்தி கேள்விப்படுவீங்க அப்படின்னு சொல்லி வர்ஷிப்ல இந்த வார்த்தை வந்ததுன்னு சொல்லி நான் கேட்டேன். வர்ஷிப்ல என்ன வந்தது, என்ன வார்த்தைன்னு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, இப்படி ஒரு வார்த்தை வந்தது அப்படின்னு. உண்மையில எனக்கு 1 2 திகிலா தான் வந்துட்டு இருக்குது. சோத்திரம் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நம்மளை பாதிக்க கூடாது, அது நம்மளை வேதனைப்படுத்தக்கூடாது. நீங்க சில காரியங்கள் உங்களை கொட்டுறது போல, இன்னைக்கு நிறைய பேரு தேள் கொட்டினது போல ஒரு வலியிலும் வேதனையிலும் ஒரு திருப்தி இல்லாத காரியத்தில் இருக்கிறீங்கன்னு சொன்னா, பிரைஸ்ல கர்த்தர் சொல்றாரு, ஏன்னா உன் நெத்தியில அடையாளம் இல்லை மகனே. உன் நெத்தியில மட்டும் அடையாளம் இருந்தா, எப்பேற்பட்ட பாதாளத்தின் ஆவிகள் எழும்பினாலும், எப்பேற்பட்ட பன்றி கூட்டம் வந்தாலும், சர்பத்தின் கூட்டம் வந்தாலும், எந்த பிரைஸ்ல பார்வோனின் வல்லமை எழும்பினாலும், எது வந்தாலும், மந்திரமோ செய்வம் எது வந்தாலும், அது நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நம்ம மேல ஒரு அடையாளம் போட விரும்புகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப யார் இந்த அடையாளம்? எருசலேமின் அருவருப்புகளுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிறவர். அப்போ அந்த 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 சோத்திரம், அந்த மைக்கூட வைத்திருக்கிற அந்த தூதனை பார்த்து கர்த்தர் சொல்லுவார். வசனம் போட்டு வாசித்தா லேட் ஆயிடும். கர்த்தர் சொல்லுவோம், நீங்க எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, சரிங்களா? சொல்லுவார், எங்க இருந்து தொடங்குனா, சபையில மூப்பர் இடத்துல தொடங்கு. எங்க இருந்து தொடங்கு? மூப்பர் கிட்ட தான் தொடங்க சொல்றாரு. அடையாளம் எங்க போடு? மூப்பலன். நீ கிழவர், வயோதிபர், ஸ்தோத்திர வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், குழந்தைகள், ஸ்திரீகள் என்று ஒருத்தரையும் பார்க்காத, யாருக்கு இறக்கம் பாராட்டாத, எல்லாரும் என்ன பண்ணு, வெட்டி போடு அப்படின்னு சொல்லி ஒரு தூதனுக்கு பரத்திலிருந்து உத்தரவு கொடுக்கப்பட்டு அந்த காரியங்கள் கடந்து வருகிறது. அல்லேலூயா. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நெற்றில முத்திரை போடப்பட்டவர்களுக்கு கடைசி காலத்துல என்னென்ன கொடிய பாவங்கள் வரட்டும், கொடிய பிசாசுடைய கிரியைகள், விக்கிரகத்தின் வல்லமைகள், மாந்திரீக வல்லமைகள் சபைக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டு தான் இருக்கிறது. அதுக்கு தடையே கிடையாது. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள முடியாதுன்னா நீங்களும் நானும் தான் சபை. அல்லேலூயா. அதே மாதிரி கர்த்தர் சொல்லுகிறார், என் வீடு ஜெப வீடு எனப்படும். யாரு அவர் வீடு? யாரு அவர் வீடு? யாரு? நம்ம தான். அப்ப நம்மளை குறிச்சு என்ன சொல்றாரு கர்த்தர்? ஒரு சாட்சி சொல்ல, என் வீடு ஜெப வீடு எனப்படும். அப்ப அதுக்குள்ள இருக்கிற அசுத்தத்தெல்லாம் ஆண்டு என்ன பண்ணாரு? துரத்தி தான் சொல்றாரு. அவர் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் அவருக்கு உண்டு. யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, பிரைஸ் தி லார்ட், உங்க மேல கர்த்தர் பக்தி வைராக்கியமா இருப்பார், உங்க மேல வைராக்கியமா இருப்பார், உங்களுக்காக நிற்பார். எந்த ஆவிகளும் உங்களுக்கு தொட முடியாது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஜெபத்துல ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல பலத்த ஒரு பாதுகாப்பு இருக்குங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, கொஞ்சம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடுது சிஸ்டர், வரும். அப்பதான் நீங்க எஃபெக்டிவ் பிரேயர் வாரியர்ஸ்னு அர்த்தம். நீங்க ஜெபம் பண்ணா பிரச்சனை வந்ததுன்னு சொன்னா நீங்க யாரு?
சரியான ஜெபம் பண்ணியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இது கூட யாரோ சொன்னாங்க ஜெபம் பண்ண உடனே நிறைய பிரச்சனை கொஞ்சம் வருது. அல்லேலூயா. வரட்டும், பயப்படாம தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அது முதல்ல பயந்து அலறி நம்மளை கொஞ்சம் பயம் காட்டும். நீங்க பயப்படாம தொடர்ந்து ஜெபிக்க அது பயந்து அலறி ஓடிடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எண்ணப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நல்லா கவனிங்க. இந்த வீட்டில் போய் திரும்பவும் தயவு செய்த வசனங்களை குறித்து வைத்து வெளிப்படுத்தல் 9வது அதிகாரத்துல அந்த 1 முதல் 6 வசனங்கள் வரைக்கும் வீட்டில் போய் நிதானமா திரும்ப படிங்க. சரிங்களா? படிங்க. ஸோ இப்படிப்பட்ட வேதனைகள் இந்த கடைசி காலங்களில் ஒவ்வொரு முத்திரையை உடைக்கப்படும் போது, ஒவ்வொரு தூதர்கள் இறங்கி வரும்போது பூமியின் மேல பயங்கரமான உபத்திரவங்கள், பயங்கரமான எதிர்வல்லமைகள் செயல்படதான் செய்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப இதுக்கெல்லாம் நம்ம தப்பித்துக் கொள்ளணும்னா நம்ம நெற்றியில் என்ன வேணும்? அடையாளம். எத்தனை பேர் அருவருப்புக்காக ஜெபம் பண்றீங்க? இன்னைக்கு சபையில யாராவது ஒருத்தர் பின்மாறி போனாங்கன்னா, இல்லை யாராவது ஒருவர் குற்றம் பண்ணாங்கன்னா, இல்லை யாராவது ஒருவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒழுங்கினமா போனாங்கன்னா, அவங்கள பத்தி சிரிக்கவும் பேசவும் தான் ஆட்கள் இருக்கிறாங்களே தவிர, அவளுக்காக அறை வீட்டை கூட்டி கொண்டு ஜெபிக்க கதற, அவங்க மனம் மாற, அவங்க பின்மாற்றத்திலிருந்து சரிபட்டு வருவதற்கு பாரமுள்ள இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி கதறுகிற ஆத்துமாக்கள் ரொம்ப கம்மி. எனக்கு ஆண்டுடைய கிருபையில அதாவது என்னுடைய ரொம்ப பாரம், எனக்கு கர்த்தர் கொடுத்த அதிகமான பாரம் எதுக்குன்னா, குடிகாரர்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். போதை வசனம் அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களுக்காக. அடுத்தது பின்மாற்ற ஆவிக்காக ஜெபம் பண்ணுவேன். கொஞ்சம் லைட்டா பின்மாறினா கூட எனக்கு உள்ளம் அந்த ஆத்மா டார்கெட் வச்சு ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். இன்னைக்கு இந்த குடி பழக்கத்துல நிறைய பேர் கட்டப்பட்டிருக்கிறாங்க. போதை வசன் பழக்கம். அல்லேலூயா. இதெல்லாம் யார் விடுதலையாக்க முடியும்? நீங்க ஜெபிக்கிற நீங்களும் நானும் ஜெபிச்சாதான் அவங்க விடுதலையாக்கப்படுவாங்க. கடைகள் மூடப்படணும், ஜெபம் பண்ணுங்க. விசுவாசம் இருக்கட்டும், கர்த்தர் செய்வார், எதையாவது செய்வார். அல்லேலூயா. ஜெபிங்க. அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள்லாம் விடுதலை. ஆனா அவங்க யாரும் விரும்பி செய்யல. நிறைய பேருக்கு விடுதலை ஆகணும்னு ஆசை இருக்கு, ஆனா கட்டப்பட்டிருக்கிறாங்க. இதுதான் சிங்கத்தின் வாயிலையும் சர்பத்துடைய வாயிலும் காண்டாமிரத்தின் கொம்புல மாட்டப்பட்ட ஜனங்கள். அருவருப்புல தான் இருக்கிறாங்க. இதுக்காக எல்லாம் பாரத்தோடு ஜெபிக்கிற ஆத்துமாக்கள் எத்தனை பேர் என்று கர்த்தர் பார்க்க வருகிறார். இன்னைக்கு சபைக்குள்ள பார்க்க வருகிறார். இன்னைக்கு ஒருவேளை அந்த முத்திரைய மேல இல்லைன்னு யாரையெல்லாம் ஃபீல் பண்ணீங்களோ, நான் சொல்றேன், குழந்தையானாலும் சரி, வாலிபர்களானாலும் சரி, முதியவர்களானாலும் சரி, ஸ்திரீகள் புருஷர்கள் ஒருவரையும் தப்ப விடாமல் பட்டைத்தாலே அவர்களை சங்காரம் பண்ணும்படியான ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டு வருகிறது. சபையே விடுத்தெழும்பு, ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. போராடி ஜெபிங்க. சுவிசேஷ கூட்டங்கள் நடக்குது. அங்க இருக்கிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், தொடப்படணும், அவங்களை கட்டி வச்சுக்கிற ஆவிகள் விடுதலாக்கப்படணும். ஜெபிங்க. நல்லா வராங்க. திரும்பவும் சில சூழ்நிலைகள், சிலரை அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொல்லி தரதுனால அவங்களுக்கு ஏன் நீ அங்க போற, ஏன் மதம் மாறுற, அப்படி போறதுனாதான் சின்ன பிரச்சனை வந்தாலும் அப்படி சொல்றதுனால அவங்க பின்மாறி போறாங்க. இதெல்லாம் ஒரு ஆள் சுமக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு ஆள் சுமக்க முடியாது. எல்லாரும் சுமக்கணும். தயவு செய்து காலை நேரம் உங்க ஜெப நேரம், உங்களுக்கு நீங்க கிருபை பெற வேண்டிய ஜெபம், நீங்க குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டிய நேரம். அதை தாண்டி ஒரு நேரத்தை குறிங்க. ஒரு அரை மணி நேரம் ஆகிடும். இல்லாவிட்டால் ஊழிய செய்யற பிள்ளைங்களாம் 1 மணி நேரமா ஜெபிக்கணும். நான் சொல்றேன், 2.25 மணி நேரம் ஜெபம் பண்ணலன்னா ஊழிய செய்ய லாய்க்கு கிடையாது. அல்லேலூயா. ஒத்துக்குங்க. அந்த ஜெபத்தை எப்படியாவது பண்ணுங்க. வண்டியில போகும்போது பண்ணுங்க, வேலை செய்யும்போது பண்ணுங்க, ஏதோ பண்ணுங்க. அந்த சின்சியர் ப்ரேயர் 2.5 hours ஒரு நாளைக்கு இருந்தால்தான் இன்றைக்கு இந்த உலகத்துல நம்ம தப்பி வாழ முடியும். இன்னைக்கு வருகிற போராட்டங்கள், எதிர்ப்புகளை தப்பி மற்றவர்களை பாதுகாத்து சரியா கொண்டு வரணும்னா ஜெபம் இல்லாம ஒன்னும் வேலைக்காகாது. எப்பொழுதும் ஜெப சிந்தனை இருக்க, கர்த்தரோடு கூட உங்க கனெக்ஷன் இருக்கட்டும். கர்த்தர் நம்ம எல்லா சோதனைக்கும் தப்புவித்து பாதுகாப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய சோதனையில சீக்கிரமா விசுவாசிகள் விழுந்துடுறாங்க. ஏன் நிறைய அஃபெக்ட் ஆகுது? பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன? போராட்டம் வருது, சோதனை வருது, கரெக்ட் தான், விழுந்துடுறாங்களே, அதுல பாதிக்கப்பட்டுறாங்களே. ஏன் அப்படி ஆகணும்? அவங்க ஆத்துமாவை தப்பிக்க முடியலையே, சத்தியத்தின்படி நிற்க முடியலையே. ஏன்? காரணம் என்ன? ஜெபக்குறைவு. இன்னைக்கு சத்தியம் நல்லா போதிக்கப்படுது, உங்களுக்கு சத்தியம் நல்லா தெரியும், ஆனா வாழ முடியலையே. காரணம் என்ன? போராடி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால இன்றைக்கு இங்க பாக்குற சபையில தெரியல, ஜெபாவி குறைஞ்சிருக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம ஓடி ஊழியம் செய்யறோம், கரெக்ட். எனக்கு ஊழியம் இருக்குது, தொடர்ச்சியா ஊழியங்கள்லாம் இருக்குதான் செய்யுது. அல்லேலூயா. ஊழியம் செய்கிறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனா எந்த அளவுக்கு இன்னைக்கு நிறைய பேர் என்ன தாம்பாரத்துக்காக, நான் ஒண்ணு சொல்றேன், நான் என்னுடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் காரியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நான் சொன்னல, எனக்கு நான் பின்மாற்றத்தின் ஆவி, குடிவெறியின் ஆவி, அடுத்தது மந்திர வல்லமைகள், மந்திர செய்கை வல்லமைகள், இது 3 காரியத்துக்காக நான் ஜெபிச்சேனா, அடுத்த ஊழியக்காருடைய பரிசுத்தத்துக்காக, அவங்களுடைய சரியான இந்த காரியங்கள்லாம் என் உள்ளத்தின் ஆழத்துல போட்ட பயங்கரமான பாரமுள்ள
ஒரு காரியம். அது எனக்குள்ள கர்த்தர் விதையா விதைத்து விட்டார். இந்த காரியங்களுக்கெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னா நேரம் போகிறதே தெரியாது. அல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி பகுதியில் பிடிப்பட்டவங்களுக்கு ஒன்னொன்னா மைண்ட்ல கொண்டு வருவார். கொண்டு வந்து அப்படியே அவங்களுக்காக ஜெபிக்க வைப்பார். இன்னொன்று சொல்றேன், நான் இப்படிலாம் சொல்றதுனால நான் பெரிய ஜெப வீராங்கன்னு நினைக்காதீங்க. சில நேரம் ஜெபமே எனக்கு பண்ணாமல் முடியாம போற காரணமும் இருக்குது. சில நேரம் நல்லா ஜெபிக்கிற நாட்களும் உண்டு. அல்லேலூயா. ஆனா என் உள்ளத்துல ஆழமான ஒரு வைராக்கியம், நல்லா ஜெபிக்கணும். அல்லேலூயா. நல்லா எனக்கு ஜெபத்துல நான் திருப்தியான நாளே கிடையாது. திருப்தியே இருக்காது. இன்னும் ஜெபிக்கணும்னா தோணிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. சோதரம். ஆனா ஜெபிக்கிறதுல ஜெபிச்சுட்டு முன்கூட்டி நீங்க ஒரு பலனை பெற்றுட்டீங்கன்னா அந்த பாதை எவ்வளவு கடினமா, எவ்வளவு தனிமையா, எவ்வளவு அசிங்கமான காரிய சூழ்நிலைக்குள்ள நீங்க போக வேண்டியதா இருந்தாலும் கிருபை தாங்கும். அது பலன் உங்களை கொண்டு போயிடும். ஈஸியா கடந்து போயிடுவீங்க. ஆனா மத்தவங்க யாருமே பார்த்தா கூட ஐயோ எப்படி முடிஞ்சதுன்னு கேட்பாங்க. முடியும். அதான் சொல்றேன், கர்த்தர் ஜெபிக்க சொல்ற நேரத்துல உங்களுக்காகவும் ஜெபிச்சிருங்க, மற்றவங்களுக்காகவும் ஜெபிச்சிருங்க. ஹல்லேலூயா. சிலது அப்பதான் தடுக்க முடியும். சிலது என்ன பண்ண முடியும்? தடுக்க முடியும். சரி, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எசேக்கியேல்ல பாத்தீங்கன்னா 22வது அதிகாரம் 30வது வசனத்துல கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், சுவரை அடைக்கவும் திறப்பில் நிற்கவும் ஒருவனை நான் பண்றேன் தேடினேன், ஆனால் ஒருவனையும். ஆண்டோட அங்கலாய்ப்பை பார்த்தீங்களா? வாசிமாத. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு. இதான் ரொம்ப முக்கியம். நான் தேசத்தை அழிக்காத. இப்ப நம்ம தேசத்துக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணணும். மெயினா சபைக்காக ஜெபிங்க. எதுக்காக ஜெபிங்க? சபையில ஊழியர்கள், ஊழியம் செய்யறவங்க, விசுவாச மக்கள், புதுசா வர்றவங்க, அப்புறமா நம்ம என்ன சொல்றது, சுவிசேஷ ஊழியத்துல இப்பதான் அடியெடுத்து வரவங்க எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்கணும். அடுத்தது, சபையில காணப்படுகிற அநேக குறைகளை நல்லா நம்மளால பார்க்க முடியும், நல்லா உணர முடியும். அது யார்கிட்டயாவது ஒருத்தட்ட பேசதான் செய்யறோம். அது எந்த அளவுக்கு நான் தான் சொல்வேன், எந்த அளவுக்கு பாரத்தோட கர்த்தருடைய சமூகத்துல பேசாத ஆட்கள் வாயை திறக்காதீங்க. உங்களுக்கு அதிகாரமே இல்லை. சபையுடைய குறையை பற்றி பேசுவதற்கு நீங்க தேவ சமூகத்துல அட்லீஸ்ட் 1 மணி நேரமான அந்த குறைக்காக சொல்லி கதறி ஜெபிக்காத பட்சத்துல அந்த குறையை பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு இயேசுவின் நாமத்துல நான் சொல்றேன். ஹல்லேலூயா. ஆனா ஜெபிச்சவங்க பேச மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க பேச மாட்டாங்க. நீங்க நல்லா குறை அடுத்த ஆட்களை பத்தி, அவங்க இப்படி அல்ல அப்படி அல்ல, ஏன்னா இவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. நான் அப்படி ஏன்? அதுக்காக எவ்வளவு நேரம் நீங்க ஜெபிச்சிங்க? அவங்களுக்காக எவ்வளவு பாரப்பட்டீங்க? நான் கேட்கறேன். சொல்ற தப்பு இல்லை. ஊழியக்காரட்ட சொல்றீங்க, ஓகே ரெடி. ஆனா நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணீங்க? அதுக்காக அவங்களுக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டீங்க? இதை பார்த்தா கர்த்தர் பாரமுள்ள அந்த ஆவியை பார்த்தால் கர்த்தர் உங்களுக்கு இன்னும் மேல மேல கிருபையை வரங்களை கொடுப்பாரு. நீங்க கணுக்கால் பத்தாது, முழங்கால் பத்தாது, இடுப்பளவு பத்தாது, நீச்சல் ஆளுங்க எதுக்கு நீச்சல்? ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் அனாயிண்டிங் சர்வீஸ்க்கு வரப்போறேன், ஏன்னா நான் வந்தா எனக்கு கர்த்தர் நல்லா அபிஷேகம் கேட்குறேன், அபிஷேகத்தை வாங்கி நான் என்ன செய்யறது? ஏன்னா பாவம் குடும்ப சூழ்நிலை, ஊழியம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, வாஞ்சி அதிகமாக கர்த்தருக்கா ஊழியம் செய்யணும், கர்த்தரோடு நேரத்தை செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சி. ஆனால் அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்ன விதம் அது அவங்க பாரம் இப்படி நான் வாஞ்சிக்கிறேன், ஆனால் எனக்கு எந்த வாசலும் திறக்கப்படலை, இப்படி நான் அடிமையாக உட்கார்ந்துருக்கிறேனே, நான் வந்து ஆண்டோட கேட்டு அபிஷேகத்தை வாங்கி என்ன பண்றது? இன்னைக்கு நான் சொல்றேன், ஜெபிங்க. ஜெபிக்கிறதுக்கு ஒரு அபிஷேகத்தை வாங்குங்க. ஹல்லேலூயா. நாளைக்கு கூட நிறைய பேர் சொல்லுங்க, ஆண்டவரே ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவதான், எனக்கு நல்ல ஜெப அக்கினிய மேல ஊற்றுங்க, ஜெப வரத்தை மேல ஊற்றுங்க, மணிக்கூர் கணக்கா ஜெபிக்கணும் ஆண்டவரே, என் வாழ்க்கை ஜெப வாழ்க்கையா மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க மேல பலத்த பாதுகாப்பு இருக்கும். ஜெபிக்கிறவங்களை பார்த்தா பிசாசு நடுங்குவான். ஹல்லேலூயா. ஆமென். போன வாரத்துல கூட ஒரு முறை நல்லா படுத்துட்டு தான் இருந்தேன். நான் மொபைல் கூட பார்த்துட்டு சும்மா படுத்துட்டு தான் இருந்தேன். ஒரு போராட்டம் எழும்புன உடனே அது கொஞ்சம் சவுண்டெல்லாம் ஜாஸ்தி போகவே நான் என்ன பண்ணேன், அப்படியே அமைதியாக தான் படுத்திருந்தேன், ரொம்ப நார்மலாக தான் படுத்திருந்தேன். தூக்கம் வரணுன்னு ரொம்ப அப்படி ஜெபசிந்தையெல்லாம் இல்லை, ஊழியத்து போய் டயர்டாக தான் வந்து படுத்தேன். திடீர்னு எனக்குள்ள ஒரு வைராக்கியம், எழுந்தேன், இயேசுவின் நாமத்தில் அலக்கழிக்கிற ஆவியை வெளியே போய் இயேசுவின் நாமத்தில் கட்டி அது அப்படி ஒரு அது கத்துற விட நான் அதட்டி கத்துற உடனே சோத்திரம் அந்த நபரும் போவெடியில அவங்களே சொல்லி கடைசி படுத்து பேசாம தூங்கியாச்சு. அல்லேலூயா. அப்போ நான் சொல்றேன், கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ள இருக்கணும். நீங்க அதட்டினா பிசாசு என்ன பண்ணோம்? கீழ்ப்படியணும், நமக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அந்த லெவலில் நீங்க இருந்தால் எதை பார்த்து பதற மாட்டீங்க, அதர மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. சோத்திரம் தைரியமா, ஏன்னா இயேசு நாம எனக்குள்ள இருக்குது. பிரைஸ் எல்லாம். உங்க வாயை கூர்மையான பட்டயமா கர்த்தர் என்ன பண்றாரா? மாத்துறாரு. அப்போ உங்க வாயில அந்த புறப்படுகிற வார்த்தை அது பட்டயம் போல போய் அதை செய்ய வேண்டியது என்ன பண்ண செய்து முடிக்கும். அல்லேலூயா. அப்ப எல்லாரும், ஆண்டவரே என்னை கொண்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, எந்தெந்த ஆவிகளை வீழ்த்தணுமோ, பிரைஸ் யார் யாருக்குள்ள இருந்து விடுதலைகள் யார் யாருக்கு வரணுமோ, அப்ப அவங்க பின்னாடி இருக்கிற இந்த ஸ்பிரிட்டுக்கு விரோதமா நான் என்ன பண்ணோம்?
ஜெபிக்கணும் ஆண்டவரே. சில ஆட்கள் ஆண்டவரே இப்படி பண்றாங்களே ஆண்டவரே, அவங்கள சந்தியும் அவங்களை உணர்த்தும், நல்லதுதான். ஸோ அதை என்ன மாதிரி ஜெபம் பண்ணுவாங்கன்னா, அவங்க ஃபீல் பண்ணி என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுடணும். அவங்க என்ன பண்ணிடணும், உணர்வு அடையணும், அவங்க வெட்கப்படணும். அப்படி ஜெபிக்கக்கூடாது. அவர்களை இப்படி கட்டி வச்சு செய்ய வைக்கிற அந்த ஸ்பிரிட்டுக்கு விரோதமாக நான் வரேன் ஆண்டவரே. எஸ், அந்த ஆத்மாவை நேசிக்கிற ஆண்டவரே, இந்த உள்ளர்வோடு ஜெபிக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த ஆத்மாவை நேசிக்கிறேன். யாருக்கா ஜெபித்தாலும் சரி, ரொம்ப பின்மாற்றத்தில், ரொம்ப சபை பற்றி கூட விரோதமாக பேசுறது, ஊழியர்கள் விரோதமாக பேசுறது, இப்படிப்பட்ட ஆட்களுக்காக நான் ஜெபிக்கும் போது இப்படி தான் ஜெபிப்பேன். அவங்க பேரை சொல்லிட்டு அவர்களை ஆட்கொண்டிருக்கிற அந்த அசுத்தாவிக்கு விரோதமாக நானே வருகிறேன் இயேசுவின் நாமத்தினாலன்னு சொல்லி. அல்லேலூயா. இப்படி ஜெபிக்க எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? எப்படி ஜெபிக்க போறீங்க? சோத்திரம். சிலருக்கு நான் சொல்றேன், முதல்ல உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு நபருக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட்டை கண்டுபிடிச்சு துரத்துங்க. அல்லேலூயா. முதல்ல இங்க உள்ள செய்யுங்க, அதுக்கப்புறமா சபைக்காகவும் என்ன பண்ணுங்க, ஜெபிங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? எத்தனை பேருக்குள்ள ஜெபம் பண்ணணும்ன்ற ஒரு வாஞ்சையை கர்த்தர் கொடுக்குறாரு? ஒரு உந்துதல் இருக்குதா? விட்டுறாதீங்க. வீட்டுக்கு போன விட்டுறாதீங்க. சூழ்நிலை செய்ய விடாது. தயவு செய்து அதை எதிர்த்து நீங்க போராடி. சிலர்லாம் வீட்டில் இருக்கிறீங்க, நீங்களாம் எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறீங்க? வீட்டில் இருக்கவங்கள எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறீங்க? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் போடுங்க. சபைக்கு வந்து வெள்ளிக்கிழமை போடுறதில்ல, வீட்டில் உபவாசம் போடுங்க. ஊழியம் செய்கிற பிள்ளைங்க விசேஷமா சொல்றேன், உபவாசம் போட்டு அந்த நாளில் உட்காந்து நல்லா போராடி ஜெபிங்க. உங்க ஊழிய எல்லைகளுக்காக ஜெபிங்க, உங்க சொந்த பந்தங்களுக்காக ஜெபிங்க. யார் யாரெல்லாம் பிசாசின் பிடியில இருக்கிறாங்களோ, எப்படிப்பட்ட கட்டுகள் இருக்கிறாங்களோ, அதெல்லாம் உடைச்சி ஜோம் பண்ண 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 கர்த்தர் உங்க சிறையிருப்பை மாத்துறாரா இல்லையான்னு பாருங்க. நான் சவாலா சொல்றேன், இன்னைக்கு ஆவியான சொல்றது நானே. அல்லேலூயா. சிறையிருப்பு மாறுதமல்ல, உங்களுக்கு இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் ரெட்டிப்பாய் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு என் சூழ்நிலை அப்படி இருக்கு, என் சூழ்நிலை இருக்கு. தயவுசெய்து, நான் என் சூழ்நிலை ஒரு ரொம்ப மோசமா இருந்தப்போ, இந்த பிள்ளைங்களாம் நான் ஸ்கூல்ல வேலை பார்த்து இந்த சின்ன பிள்ளைங்களா இருந்தப்பெல்லாம் பிரைஸ்ல கர்த்தர் எனக்கு சொல்வாரு, உன்ன மாதிரி பிரச்சனை இருக்கிற மற்றவங்களுக்கா நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, எனக்கே ஜெபம் பண்ண கூட சூழ்நிலை இல்லை. இங்க ராத்திரி பகல கண்ணு விழிச்சிட்டு உட்காந்துருக்கிறேன். நான் எங்க ஆண்டவர் ஜெபம் பண்றது? இல்லை, உனக்கு கிடைச்ச நேரத்தில் நீ ஜெபி, நீ பாரத்தோடு ஜெபி. இதே மாதிரி கட்டளை, இதே மாதிரி பிரச்சனைகள் அநேக குடும்பங்கள் தவிக்குது. உனக்காவது என்னோட நாமம் தெரிஞ்சிருக்குது, ஏதோ ஒரு விசுவாசம் இருக்குது, ஏதோ ஒரு நம்பிக்கையில் இருக்கிற, செத்தால் பரலோகம் போயிடுவேன் இருக்கிற, ஆனா அந்த நம்பிக்கையும் இல்லாத அநேக ஜனங்கள் தவித்து கொண்டு இருக்கிறது, மரணத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது, தற்கொலை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. ஜெபி என்று சொல்லும் போது எனக்கு அப்பெல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். சும்மா ஆண்டு சொன்னாரேன்னு ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்ச உடனே அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை என்கிட்ட கொண்டு வந்தார். வேலை பார்த்தேன் ஸ்கூல்ல வேலை பார்த்து காலையில் 8:30 மணிக்கு வேலைக்கு போகணும்னா அதுக்கு முன்னாடி வீட்டு வேலை முடிக்கணும். அது முடிச்ச உடனே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஸ்கூல்ல டியூஷன் எடுக்கணும் 1 மணி நேரம். அது முடிச்சு நான் வீட்டுக்கு வரும்போது 5:30 மணிக்கு அந்த டியூஷன் முடியும், 4 மணிக்கு கிளாஸ் முடியும், ஸ்கூல் முடியும். அதுக்கப்புறமா டியூஷன் 5:30 வரைக்கும் அங்கே எடுக்கணும். எடுத்து முடிச்சு வீட்டுக்கு வரதுக்கு எப்படி 6 ஆகிடும், எல்லாம் ஃபினிஷ் பண்ணி எல்லாரும் அனுப்பிச்சு வரதுக்கு. 6:30 இங்கே டியூஷன் பிள்ளைங்க உட்காருவாங்க. கிட்டத்தட்ட 9 மணி வரைக்கும் என் பிள்ளைங்களெல்லாம் வச்சு தான் சொல்கிறேன், 9 மணி வரைக்கும் இந்த டியூஷன் முடிக்கணும். இப்படிப்பட்ட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்லலாம் ஒரே பிரச்சனை, போராட்டமாக தான் இருக்கும். நிறைய நாட்கள் தூக்கம் இல்லாமல் தான் இருக்கும். தூக்கவே சுத்தமாக தூங்காமல் தான் நான் 3 நாள் 4 நாள்லாம் இருந்திருக்கிறேன். அல்லேலூயா. கண்டுபிடி கூட மூட முடியாத அளவுக்கு இருந்திருக்கிறேன். அப்படியெல்லாம் போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அது மத்தியில் கர்த்தர் சொன்னார், நீ மற்றவனுக்காக ஜெபம். இப்போ நான் கேட்குறேன், உங்கள் போராட்டம் இப்படி இருக்குது, எனக்கு நேரமே இல்லை அப்படி சொல்லி எஸ்கேப் ஆகுது யாராவது இருக்கீங்களா? ஜெபிங்க. நான் ஜெபிக்க ஆரம்பித்தோடனே அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை ஒவ்வொருத்தரா என்கிட்ட என்ன பண்ணாரு, கொண்டு வந்தார், என்கிட்ட பேச வைத்தார். அவளுக்காக ஜெபிக்கும் போது அவங்களுக்கு நடந்துச்சு, ஆனால் எனக்கு நடக்கல. அல்லேலூயா. அவங்களுக்கு நடந்தது. நிறைய மாற்றங்கள், அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க, அநேகர் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றாங்க, அநேக குடும்ப சூழ்நிலை மாறிட்டு, பிரைசலா பிள்ளைகளோட படிப்புல இருந்த சில பிரச்சனைகள் மாறிட்டு, கர்த்தர் நிறைய பேரை கர்த்தர் ரட்சித்தார், அநேகரை விடுவித்தார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சந்தோஷம் வந்துருச்சு. எனக்குள்ள என்ன வந்துருச்சு? சந்தோஷம் வந்தது. அப்போ என்னுடைய பிரச்சனை சின்னதா தெரிஞ்சுது. அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்குற சந்தோஷம், மகிமை அது பெரிதா எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. இப்படிதாங்க என்னை கர்த்தர் உருவாக்குனாரு. அதன் பிறகுதான் என்னை ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு என்னை கூப்பிட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆத்தும பாரத்தோட செயல்படுறீங்களா? அல்லேலூயா. ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். இப்பவும் பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம முடிக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தின் புத்தகம், நேரம் ஓடிடுச்சு, அது வேகமா சொல்லிடுறேன். நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னா, ஆபிரகாமை பத்தி. யாரை பத்தி? ஆபிரகாமை பத்தி. ஆபிரகாம் எப்படியா யார் யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணாரு? எல்லா மனுஷருக்காக ஜெபிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? எங்க சபைக்காக ஜெபிங்க, பாவத்துல பிடிப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிங்க, சில குடும்பங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை நிச்சயமாய் கேட்பார். ஜெபத்தை கூட்டுங்கள். அல்லேலூயா. அப்பதான் உங்களுக்கு விரோதமா உங்களை சிறைப்பிடிக்க வந்த சத்துருடைய கிரியைகள், ஸ்தோத்திரம், அது ஒன்றுமில்லாமல் போகும். அல்லேலூயா. உங்க சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி உங்களை நடத்துவார். ஆமென். இதுல ஸ்தோத்திரம், ஆதியாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க.
19ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நல்ல கவனிங்க. சோதம் குமாராவை அழிக்கும்படி தேவ தூதர்கள் கடந்து வராங்க. எப்படி வராங்கன்னா, ஆபிரகாம் பக்கம் வந்து ஒரு நற்செய்தி சொல்லிடுறாங்க. நான் வசனத்தை சொல்லிடுறேன், குறிச்சு கொள்ளுங்க. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 29வது வசனம், அடுத்த 18:18, அப்புறம் 18:10, அதுக்கப்புறமா 18ல 23லேருந்து 33 வசனங்கள். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க, நீ வீட்டில் போய் படிங்க. சரி, எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச சம்பவம். ஆபிரகாம் பத்தி எல்லாருக்கும் தெரியும்ல. தூதர்கள் வராங்க, வந்து எங்க வராங்கன்னா ஆபிரகாமை சந்திக்கிறாங்க. அப்ப ஆபிரகாம் கிட்ட சொல்றாங்க, ஒரு உற்பத்தி காலத்துல சாராள் ஒரு குழந்தை என்ன பண்ணுவா, பெறுவாள், அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும்னு சொல்றாங்க. இது ஆபிரகாமுக்கு நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? நல்ல செய்தி. வந்து நேரா சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி, அங்க அவ சிரிக்கிற, அதெல்லாம் விடுங்க. மொத்தம் ஒரு செய்தி, நல்ல செய்தி வந்த உடனே கர்த்தர் பாருங்க, ஆபிரகாம் கிட்ட இவங்கிட்ட நான் எதையுமே என்ன பண்ண மாட்டேன், மறைக்க மாட்டேன். எதனால நான் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அநேக ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பார். அவர் செய்ய போகிற காரியங்களை உங்களுக்கு காட்டுவார். அல்லேலூயா. உங்களுக்கு சொல்லாம எதையும் செய்ய மாட்டார். உங்க குடும்பத்துல கூட உங்களுக்கு காட்டாம எதையும் நடக்காது. எனக்கெல்லாம் சூப்பரா முன்னாடியே சொல்லிடுவாரு. நான் அதுக்காக ஜாப் பண்ணிடுவேன், ஆயத்தமாயிடுவேன். அந்த மாதிரி கால கட்டங்கள் வரும், அதை ஜெயித்து வர கர்த்தர் உதவி செய்வார், தாண்டி வர உதவி செய்வார். அல்லேலூயா, சோத்திரம். அநேக காரியங்களை கர்த்தர் பண்ண மனதில் சில நேரம் போடுவார், சில சொப்பனத்தில் காட்டுவார், சில வசனத்தின் மூலமா பேசுவார், சில உணர்வுகளை கர்த்தர் சொல்லிடுவார். அதுக்கேற்ற மாதிரி ஜெபிக்க வைப்பார். அந்த பலனை பெற்றுக்கொண்டு கடந்து வர கிருபை செய்வார். அல்லேலூயா. பிசாசு ஜெயிக்க முடியாது, பிசாசு ஜெயிக்கவே முடியாது. போராட்டம் வரலாம், பிரச்சனை வரலாம், நம்மள மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் வச்ச திட்டத்தை அது மாற்ற முடியாது. அதுக்கு தான் நம்ம ஜெபம் அவசியம். அல்லேலூயா, சோத்திரம். அப்ப 29வது வசனத்தை வாசிங்க. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனம். யாரை நினைத்து? அந்த சமபூமியை அழிக்கும்படி, சோதம் குமாராவை அழிக்கும்படி தூதர்கள் இங்க ஆபிரகாம் கிட்ட பேசி நல்ல செய்தி சொன்னோன்னா ஆபிரகாம் இப்ப எப்படி இருந்திருப்பாரு? குஷியா இருந்திருப்பாரு, சந்தோஷமா இருந்திருப்பாரு. எனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுது, தூதர்கள் இறங்கி வந்து சொல்லிட்டாங்க, காலம் சமீபம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இவர் சந்தோஷமா இருக்கும்போது, நல்லா கவனிங்க, இன்னொரு துக்க செய்தி வருது. நாங்க எங்க விசிட் பண்ண போறோம்? சோதமை போய் விசிட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு போறாங்க. கர்த்தர் அதை வெளிப்படுத்துறாரு, சோதமனை அழிக்க போறேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ, நான் செய்ய போவதை மறைப்பேனோன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லிடுறாரு. இப்ப நம்மளா இருந்தா நமக்கு ஒரு சந்தோஷம் நடக்க போகுது, இத்தனை வருஷம் காத்திருந்து நமக்கு நடக்க போகுது அப்படின்னு நம்ம கர்த்தாவே சோத்திரம் நன்றின்னு உதிச்சிட்டு இருப்போமே தவிர, இன்னொரு இடத்துல நடக்க போற அழிவை குறித்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், யோசிக்கவே மாட்டோம். அதுவும் எப்படின்னா, இவங்க மேய்ப்பர்களுக்கு அவங்க மேய்ப்பர்களுக்கு சண்டை, வாக்குவாதம் வந்து பிரிஞ்சு போனவன். அதுவும் எப்படின்னா, அந்த இடம் நல்லா இருக்கே, நீ கொஞ்சம் அங்க இருந்துக்கோ, நான் கொஞ்சம் இங்க இருந்துக்கோன்னு சொல்லலை, நான் அங்க போறேன்னு போயிட்டான். அந்த சோதம் குமாரம் எப்படி இருந்துச்சான்? ஏதேனே போல, அது அழிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சான்? ஏதேனே போல நல்ல செழிப்பான இடமா இருந்ததுனால அவன் பாருங்க, ஆபிரகாம் யோசிக்கவே இல்லை. சரி, உன் வந்து இங்க பாரு, அங்க இருக்கட்டும், நான் இங்க இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லலை. நேரம் அவன் போயிட்டான், நீ கெட போன. இப்படிப்பட்ட ஒரு லோத்துக்காக அந்த இடத்தை கர்த்தர் அழிக்க போறேன்னு சொன்ன போது ஆபிரகாம் என்ன பண்ணா? பயங்கரமா ஜெபித்தார். எப்படி ஜெபித்தார் தெரியல? ஆண்டவரே, பட்டணத்தை நீதிமானும் அநீதியும் துன்மார்க்கோட சன்மார்க்கனை அழிப்பீர் ஆண்டவரே. 50 நீதிமான் தான் காப்பாத்துவீங்களா ஆண்டவரே? கோவம் வரக்கூடாது ஆண்டவரே. 45 இருந்தா காப்பாத்துவீங்களா? 30 இருந்தா, 20 இருந்தா, 10 இருந்தா, அப்படி என்ன பண்ணிட்டே வர்றாரு, பேரம் பேசி ஜெபிக்கிறாரு, ஆண்டவர்கிட்டயே போராடுறாரு. அல்லேலூயா. அந்த நாட்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், தேவனோடு பேசவோ முகமுகமாய் பார்த்து யாரும் உயிரோடு இருக்க முடியாது, பயப்படுவாங்க. இன்னைக்கு நம்ம நல்லா பாப்பிதாவேன்னு கூப்பிடுறோம், அன்னைக்கு அப்படி கிடையாது. ஸ்தோத்திரம், அவர் பயங்கரமானவராய் வெளிப்பட்டார். ஸ்தோத்திரம். அப்ப அந்த நாட்கள்லயே ஆபிரகாம் லோத்துக்காக என்ன பண்ணாரு சொல்லுங்க? பரிந்து ஜெபித்தார், கெஞ்சி மன்றாடினார். நீங்க செய்யற வரைக்கும் அவனை யார மனசுல வச்சு ஆபிரகாம் ஜெபிச்சிருப்பாரு? லோத்து குடும்பத்தை தான் வச்சு ஜெபம் பண்ணியிருப்பாரு. அல்லேலூயா, சோத்திரம். அதெல்லாம் சொல்றேன். இப்போ நடந்ததா? சோதம் குமாரா அழிக்கப்படாம போச்சு. ஆனா சோதம் குமாரா அழிக்கப்பட்டது, அக்கினி இறங்கிச்சு. ஆனா யார் காப்பாற்றப்பட்டா? நீதிமானாக லோத்தும் அவருடைய 2 பிள்ளைகளும் காப்பாற்றப்பட்டாங்க. அது கர்த்தர் சொன்ன இடத்துக்கு அவங்க போகாதனால பிள்ளைகள் சபிக்கப்பட்டு போச்சு. நான் தான் சொல்றேன், கர்த்தர் சொன்னதை கரெக்டா செய்யலைன்னா, ஆமா உங்களுக்கு அது கஷ்டம், ஆண்டவர் சொல்றதெல்லாம் செய்யறது கஷ்டம், அப்படி இப்படி நின்னீங்கன்னா உங்க சந்ததி சபிக்கப்பட்டு போயிடும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்சு செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட். உங்க சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க சில கஷ்ட நஷ்டத்தை அனுபவிக்க ரெடியா இருங்க கர்த்தருக்காக. அல்லேலூயா. கிருபை போதுமானதா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவ சித்தம் செய்ய இஷ்டம் இல்லை.
ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய இஷ்டம் இல்லை. அப்போ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் செய்தீங்கன்னா, ஏன்னா லோத்துவை வெளியில வான்னு சொல்லி கூப்பிட்டு வரும்போது கர்த்தர் அவன் மேலே இறக்கம் வைத்ததுனால அவன் தாமதித்தாலும் அவன் கைகளை பிடித்து என்ன பண்ணாங்களாம், வெளியில கொண்டு வந்து அவன் வெளியில வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்களாம், சோதம் குமார மேல அக்கினிய இறக்குனாங்களாம். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? லோத்து ஜெபிக்கலங்க. லோத்துக்கு தெரியாதுங்க அந்த இடம் அழிக்கப்படும் சொல்லிட்டு. யாருக்கு தான் தெரிஞ்சுது? இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க புருஷனுக்கு தெரியாது என்ன அழிவு இருக்குது, என்ன காரியம் இருக்குது, இதை செய்தா என்ன வேதனை. ஆனா உனக்கு தெரியும். ஜெபிக்கிற உனக்கு போராடி ஜெபிக்க வேண்டும், கண்ணீர் சிந்தி ஜெபிக்க வேண்டும். மீட்பை கர்த்தர் உன் கையில வைத்திருக்கும் போது நீ அசதியா இருந்தா என்றால் கர்த்தர் தான் சொல்ல, எச்சரி, நீ சொல்லு. அவங்க கேட்டா நீ அந்த ஆத்துமாவை தப்பு வைக்கிற, இல்லைன்னா பிரைஸ்லாம் அது கேட்காம போச்சுனாலும் நீ ரத்தப்படிக்கு நீங்கள் ஆகிறாய். இன்னைக்கு ரத்தப்படிக்கு நீங்கள் ஆகணும்னா ஜெபிக்க வேண்டிய ஆட்கள். இன்னைக்கு என்னன்னா, என்கிட்ட அன்பா இருந்தா போதும், என் குடும்பத்துக்கு எல்லாம் நல்லா செஞ்சா போதும், என் பிள்ளை நல்லா என்கிட்ட அன்பா இருந்தா போதும். இல்லைங்க, உங்க பிள்ளையோட ஆத்துமாக்காக நீங்க போராடணும், உங்க புருஷனுடைய ஆத்துமாக்காக போராடணும், மனைவியோட ஆத்துமாக்காக போராடணும், பிள்ளைகளோட நல்வழிக்காக போராடணும். இன்னைக்கு பிள்ளை சம்பாதிக்கிறான், நல்லா கொடுக்குறான், அப்படி நிற்க கூடாது. நான் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல சொல்றேன், என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது என்ன தெரியுமா? கேட்பேன், சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. ஆனா ஜெபிக்கிற தெரியுமா? தேவ சித்தம் செய்ய பலன் தாங்க ஆண்டவரே, பரிசுத்த வாழ்க்கையா நிக்கட்டும், சாட்சியா நிக்கட்டும், பிள்ளைகளை தேவனுக்கு ஏற்ற பக்தியில வளர்க்கட்டும். இதுக்கு தான் நான் ரொம்ப நேரம் போராடி ஜெபிப்பேன். அதுக்கப்புறம் தான் அவங்க குடும்ப சமாதானம், அவங்க சந்தோஷம், அவங்க தேவை சந்திங்க, இதெல்லாம் அப்புறமா தான் ஜெபம் பண்ணுவேன். எனக்கு இது நல்லா இருந்துட்டு அது தானா வந்துடும். இன்னைக்கு பெற்றோரை நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க பிள்ளைகளுக்கு எப்படி ஜெபிக்கிறீங்க? எதுக்காக ஜெபிக்கிறீங்க? என் பிள்ளை படிக்கணும், என் பிள்ளை சுகமா இருக்கணும், என் பிள்ளை போக்குவரத்து பாதுகாப்பா இருக்கணும். இந்த ஜெபம் இல்ல, உன் பிள்ளை கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும், உன் பிள்ளையோட ஆத்மா பிழைக்கணும். இதுக்காக நீங்க ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் லோத்தோட மீட்புக்காக ஜெபித்த பொழுது பிரைஸ்ல லோத்து அங்க மீட்கப்பட்டான். ஆனாலும் பின் திரும்பி பார்த்த அவள் மனைவி உப்பு தூணாய் போனாள். ஸ்தோத்திரம். அவருடைய மருமக்கள்மார் புறப்படவே இல்லை. 2 பெண் பிள்ளைகளும் தப்பி வந்தார்கள். ஆனாலும் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் போனதுக்கு காரணம், அங்க இருக்கிற மலைக்கு ஓடி போன்னு கர்த்தர் சொன்னாரு. அப்படியெல்லாம் ஆண்டவரே, அது எனக்கு ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப கடினம், நான் இதோ இங்க இருக்கிற ஊருக்கு போறேன்னு சொல்லி போனா. பிரைசலன். ஆனா அவன் அது அழிக்கப்பட வேண்டிய இடம் தான். ஆனாலும் ஆபிரகாமின் ஜெபத்து நிமித்தம் லோத்து போன அந்த இடத்தை கர்த்தர் அழிக்காம விட்டாரு. அதன் பிறகு அவன் ஒரு மலைக்குள்ள போய், கடைசியில மலைக்கு தானே போனான், குகைக்கு தானே போனான். அது முதலே ஓடி இருக்கலாம்ல. கடைசியில் அங்க போனோன்னு என்ன ஆயிடுச்சு? பிள்ளைங்க சபிக்கப்பட்டவங்களா போனா. இன்னைக்கு பெற்றோர் தேவ சித்தத்தை செய்யாமல் போறதுனால, கர்த்தருடைய வார்த்தைக்கு சரியா செவி செய்து நீங்க ஜீவிக்காதபடினால, இது இப்படி செய்யறது, இப்படி செய்தா என்ன நீங்க கேட்டு செய்யறதுனாலதான் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை சபிக்கப்பட்டு போகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பெற்றோர் நீங்க பெரிய உத்தரவாதம் பண்றீங்க. இன்னைக்கு என் பிள்ளை சரியில்லை, என் பிள்ளை சரியில்லைன்னு சொல்றது பெருசு இல்ல, ஏன் அது நடந்தது, உன் பிள்ளைக்கு ஏன் அதை சம்பவித்தது. நீ ஏதோ ஒரு காரியத்தில் தேவனுடைய சத்தத்துக்கு வழி விலகி போனாய், ஏதோ ஒரு காரியம் வழி விலகி போனது. அதை இன்னைக்கு அறிக்கை பண்ணி தேவ சமூகத்துல மன்றாடி செபித்து அந்த சாபத்தின் வல்லமைகளை, அந்த பாவத்தின் கூறுகளை பிரைஸ் நிவர்த்தி பண்ணி ஜெபம் பண்ணுங்க, மாற்றங்கள் வரும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஜெபிக்க போறீங்க? உங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்களுடைய விடுதலைக்காக. இன்னும் நிறைய விடுதலை என்ன நீங்க நினைக்கிறீங்கன்னா, அவங்க நல்லா சம்பாதிக்கணும், அவங்க நல்லா அன்பா இருக்கணும், குடும்பத்தில் நல்லா எல்லாம் ஜாலியாக சமாதானமாக நடக்கணும். இப்படி தான் நிறைய பேர் ஜெபிக்கிறீங்க. இதுக்காக தான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். நான் திரும்ப சொல்கிறேன், உங்கள் மனைவி மேலே, புருஷன் மேலே சொல்கிறேன், உங்கள் மனைவி நல்லா ஜெபிக்கிறாங்களா? அவங்க ஜெபம் கொஞ்சம் குறையுதா? நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே அவங்க நல்லா ஜெபிக்கணும்ப்பா. அவங்க முன்று வைராக்கியமாக இருந்தாங்க, டிவி பார்க்கல, மொபைல் பார்க்கல, நல்லா இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக ஆண்டோட்டு விலகுறாங்க. இந்த பாரம் உங்களுக்கு இருக்குதா? ஜெபிக்கிறீங்களா? தயவு செய்து ஜெபிங்க. பிரைஸ், தயவு செய்து ஜெபிங்க. உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. அவங்க பரிசுத்த ஜீவியத்துக்காக ஜெபிங்க. கர்த்தருடைய வருகை வந்து அவங்க போகணும்னு ஜெபிங்க. இப்படிப்பட்ட கொடிய ஆவிகள் எழுப்பப்படும் போது, இந்த வெட்டுக்கிளிகள் வந்து எங்களை சேதப்படுத்தக்கூடாது ஆண்டவரே, நெற்றியில ஒரு நல்ல முத்திரை எங்களுக்கு இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாம் என்னத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறோம்? கீழானதையே நோக்கி கொண்டு இருக்கிறோம். எதை நோக்கிறோம்? கீழானதே. கீழே படிப்பு, கீழே சொத்து வீடு, கீழே சம்பாத்தியம், கீழே கல்யாணம். அதான் நான் கூட யாருங்கேயே சொன்னேன், கல்யாணம் அவளாலும் பரவாயில்ல, ஏன் சீக்கிரம் வரப்போறாரு, விடுங்க பேசாம. அல்லேலூயா. நிறைய பேர் சிரிச்சாங்க. உண்மையான சொல்ற, கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபம். கல்யாணம் பண்ணுனா பண்ணுங்க, வேணான்னு சொல்ல, நடக்கட்டும். கர்த்தர் சித்தமான நடக்கட்டும். சித்தம் இல்லை, கொஞ்சம் காலம் தாமதம், கவலையே படாதீங்க. ஒரு பரிசுத்தமா பிள்ளைங்க என்ன பண்ணிட்டோம்? ஆமா, கர்த்தருடைய வரிக்கு போட்டோம். அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய வரிக்கு பிள்ளைங்க ஆயத்தமாகணும், ஜெபம் பண்ணுங்க. மீதி காரியத்தை எல்லாம் கர்த்தர் தானா செய்வார். அல்லேலூயா. என் பிள்ளைங்களாம் கல்யாணம் ஆகும் நான் ஜெபமே பண்ணல, கர்த்தர் அறிவார், ஜெபமே பண்ணல. அது காலத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடுச்சு, அழகா அதுக்கு திருமணமாகி அதுங்க ஒழுங்கா காரியங்கள் நடந்தது. ஸோ அதே மாதிரி கர்த்தர் எங்களுக்கு ஒன்று தான் காமிச்சாரு, அது ஒன்றே முடிஞ்சுது. அல்லேலூயா.
அது சுற்றி வந்தாலும் நடக்கல. அது முதல்ல காமிச்சது தான் 3 பிள்ளைகளுமே. கர்த்தர் முதல்ல எதை காமிச்சாரோ அதுதான் தேவ திட்டமாக இருந்தது. அல்லேலூயா. அதுவே முடிந்தது. பிரைஸ் எல்லாம் நானும் சொல்ல, தேவ சித்தம் செய்யும் போது சில பாடுகள் இருக்கும். இப்போ கூட நேற்று ஒரு பிள்ளை நம்மள இல்லை, நம்ம சபை இல்லை, வெளியில், அதாவது அவங்களாம் சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ். அந்த பிள்ளை வந்து ரொம்ப வைராக்கியமாக நின்று மேட்ரிமோனியில் இப்படிப்பட்ட மேட்ரிமோனி இருக்குதான். எப்படின்னா சீக்ரெட்டாக ரட்சிக்கப்பட்டவங்கலாம் தனியாக அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ரட்சிக்கப்பட்ட பொண்ணு இந்துல வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் ஆவிக்குரிய ஜீவிக்கல. ஏன்னா சுத்தமாக அவங்களால என்ன பண்ண முடியாது, கிறிஸ்தவன் குடும்பத்தை சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட கட்டத்தில் இருக்கிற நல்ல படித்த நல்ல ஐடியில் இருக்கிற பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வெப்சைட் போட்டிருக்கிறாங்க. அதில் பார்த்து ஒரு பிள்ளை ஒரு பையனோட அது பேசல, அவங்க அக்கா கசின் சிஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் பேசி, அப்புறம் எனக்கு அது வந்து நான் ஜெபிச்சு அதெல்லாம் பண்ணி அது கொஞ்சம் அவங்க குடும்பமே இப்போ ஓகேன்னு ஆயிடுச்சு. பையன் குடும்பமே ஓகே ஆயிடுச்சு. சரி, நீங்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்ற பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த குடும்பத்தில் என்ன பண்ணல, அப்பா ஒத்துக்கிட்டாரு. ஆச்சரியம், அந்த பொண்ணோட அப்பாலாம் பயங்கரமான ஆளு. ஆனால் அக்கா ஒத்துக்க மாட்டேங்குது. கல்யாணம் பண்ணியிருக்குது, அக்கா ஒத்துக்க மாட்டேங்குது. நான் சொன்னேன், அக்கா நல்லவதாம்மா, அக்காவுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட்டுக்காக ஜெபம் பண்ணுமா, நானும் ஜெபிக்கிறேன், கர்த்தர் செய்வார்னு சொல்லியிருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு இப்படிலாம் வைராக்கியமாக பிள்ளைங்க நிற்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைய, நான் சபைக்கு போகணும், நான் ஆண்டவர் ஆராதிக்கணும், பைபிள் படிக்கணும், இதுக்கு விடுதலையா எஸ்ன்னு சொல்கிற ஒரு புருஷன் எனக்கு வந்தால் வரட்டும், இல்லைனா வேணாம். ஆனால் இன்னைக்கு நான் தான் நினைப்பேன், சில வெளியில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு இருக்கிற வைராக்கியம் சபைக்குள்ளே இருக்கவங்க இல்லைங்க, இல்லை. நீ நம்ம என்ன லட்சத்தை நம்ம பிள்ளைங்களை வளர்த்துருக்குறோம்னு தெரியல. இன்னைக்கு அந்த பிள்ளைங்கள்லாம் தாய் தகப்பன்னு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அதுங்க ஃப்ரெண்ட்ஸும் கசின் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி சிலரும் சேர்ந்து மண்டே ஒரு ப்ரேயர் நடத்துகிறேன். அவங்க ஒரு சின்ன செய்தி கொடுப்பாங்க, அவ்வளோ அவளை வந்து வருவாங்க, ஹெட்ஃபோனை போட்டு ராத்திரி தான் யாருக்கும் தெரியாமல். ஸோ ஒரு வார்த்தை பேசிட மாட்டாங்க, ஏன்னா பக்கத்தில் தெரிஞ்சிட போகுதுன்னு. அதை பாட்டு கேட்குற மாதிரி இந்த மாதிரி பண்ணி என்ன பண்ணுவாங்க. இப்படிலாம் இன்னைக்கு தேவனை சேவித்து மற்றவங்களுக்காக ஜெபித்து மற்ற பிள்ளைகளை ஆண்டுக்குள்ளே நடத்துகிற எத்தனையோ சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க இன்னைக்கு. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. நல்லா படித்த பிள்ளைங்க, நல்லா சம்பாதிக்கிற பிள்ளைங்க நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு ஆண்டோட பிள்ளைங்களுக்கு வைராக்கியம் இல்லை, ஜபாவி இல்லை, மற்றவங்களுக்காக ஜெபிக்க. அவங்கள என்ன சொல்கிறாங்க தெரியுமா, என்ன நடந்தாலும் நடக்கட்டும், கற்றுக்கு சித்தமாக தான் போகிறேன் போல. ஒரு பிள்ளைக்கு ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அதாவது அது வந்து ஒரு செஸ் இதில் வந்து சாம்பியனு, அது ரிலேட்டடாக காசு போட்டலாம் போகிறதில்ல. இப்போ ஒரு வார்த்தை சொன்னான், ஆண்டி இது மாதிரி எனக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு ஒரு சான்ஸ் வந்திருக்குது சவுத் அமெரிக்காவில், ஸோ நான் போகணும், இங்கே ப்ரேயர் பண்ணிக்க, வீசா கிடைக்கல. நான் சொன்னேன், உனக்கு கிடைக்குமா, வந்துருமான்னு. உடனே அந்த பிள்ளை என்ன சொல்லுச்சுன்னா, இஃப் இட் இஸ் காட்ஸ் வில், அது ஆண்டவர் எனக்கு அனுப்பணும்னு ஆசைப்பட்டா நான் போகிறேன் ஆண்டி, இல்லைன்னா பரவாயில்ல. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்போ தான் வராங்க இந்த பிள்ளைங்க ஆண்டுக்குள்ள. அப்போ பாருங்க, ஒரு ட்ரிப்பு கிடைக்கிது, ஃபாரின் ட்ரிப்னா சந்தோஷமாக ஓடலை. அது ஆண்டவர் விருப்பப்பட்டால் எனக்கு கிடைக்கட்டும்னு சொன்னால், அதே மாதிரி வீசா கிடச்சிருச்சு, என் வார்த்தையின்படி கிடச்சிது. அப்புறம் கிளம்பி போனாங்க. போய் பாதி தூரத்தில் ஒரு ஃப்ளைட் போய் இன்னொரு ஃப்ளைட் மாறணும். போகும்போது துபாயில் எங்கே ஏதோ இடத்துல ஃப்ளைட் மாற்ற வேண்டிய இடத்துல அடுத்த ஃப்ளைட் லேட் ஆனதுனால அந்த இடத்துக்கு போய் சேர உள்ள திருப்பி வந்துட்டா. சந்தோஷமாக இருந்தான். ஆண்டு இதோ நன்மைக்கு தானே பண்ணாரு. இன்னைக்கு ஆண்டு பிள்ளைங்களுக்கு அப்படிலாம் இருக்குதா? அவ்வளோ வைராக்கியமாக இருக்கீங்களா ஆண்டு மேலே? உடனே கேள்வி கேட்போம், 10 கேள்வி கேட்போம். நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த பிள்ளைங்கள்லாம் ஜெபிக்க சந்தர்ப்பம் இல்லை, விடுதலையாக ஜெபிக்க முடியல. ஆனால் உள்ளமே ஜெபத்தில் இருக்குது. ஏசப்பா 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 நிற்கிறாங்க. மாற்றங்கள் வருது, அவங்க சுவாமங்களில் மாற்றம் வருது. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. ஸோ அது நம்ம எப்படி இருக்கிறோம்? அவங்க இப்படி மாறுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்காக யாரோ ஒருவர் ஜெபித்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த கிரெடிட் இன்னைக்கு என்னமோ அந்த பிள்ளைங்களை நடத்துறதுனால, அவங்க ஒரு சின்ன மாதத்துக்கு ஒரு மெசேஜ் ஒரு வார்த்தை கொடுக்கறதுனால, இல்லை அவங்களுக்கு தேவைப்படுற நேரம் ஒரு ஜெபம் பண்ணுறதுனால அந்த கிரெடிட் எனக்கு வராது. நான் நல்லா தெரியும், அந்த பிள்ளைங்களை நடத்தின யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி ஆண்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு ஜெபித்த யாரோ ஒருவர் இருக்கிறாங்க. இப்போ நான் ஜெபிக்கிறேன், ஆனால் ரட்சிப்பு நடத்துறதுக்கு ஒருத்தர் ஜெபிச்சிருப்பாங்கல்ல. இன்னைக்கு நீங்கள் ஜெபிச்சு எத்தனை ஆத்துமா பரலோகத்தில் உங்களை பார்த்தா சல்யூட் பண்ணும். பரலோகத்துக்கு போகும்போது ஏன் நிற்கணும் ஆத்துமாக்கள். ஹல்லேலூயா. வெறும் கையோடு நம்ம பரலோகம் போகக்கூடாது. சோத்திரம். அங்கே போன நிறைய ஆத்துமாக்கள் சொல்லணும், உங்கள் ஜெபத்தினால, நீங்கள் சொன்ன உங்கள் வார்த்தையினால, இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த சின்ன ஊழியனால உண்மையாக செய்யுங்க, உத்தமமாக செய்யுங்க. அங்கே ஒரு ஆத்மா வந்தாலும் செய்யுங்க, அங்கே 2 ஆத்மா வந்தாலும் உண்மையாக செய்யுங்க. இந்த உண்மை உத்தமத்தை கர்த்தர் அதுக்காக போராடி ஜெபிங்க, வாரமெல்லாம் ஜெபிங்க, ஜெபிச்சுட்டு போய் செய்யுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. இல்லை கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் தான் அநேகத்தின் பேரில் நம்மளை என்ன மாற்றுவார். அதில் எல்லாருடைய ஜெப வாழ்க்கை ஆத்தும பாரம் பெருகட்டும்னு சொல்கிறேன். இன்னைக்கு நான் திரும்ப சொல்கிறேன், எங்கள் பிரேயர் வரைஸில் கேட்டு பாருங்கள். ஜனத்தோட பொருளாதார நிலைமை வரட்டும், கடன் மாறட்டும், ஆண்டவரே எல்லாம் கொஞ்சம் நல்லா தாராளமாக இருக்கட்டும்பான்னு உண்மையாக அடி வயிற்றுலேருந்து ஜெபம் பண்ணுவோம். ஜெபிக்காம இல்லை. ஹல்லேலூயா. பிள்ளைங்க திருமணம் நடக்கணும்ப்பா. அந்த காலகட்டத்தில் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் ஆண்டவரே, படித்து நல்ல உயர்ந்த ஸ்தானத்துக்கு
போன ஆண்டுக்கெல்லாம் நாங்க ஜெபிப்போம், இல்லைன்னு சொல்ல. ஆனா முதல்ல ஆவில நிறைஞ்சு நாங்க ஜெபிக்கிற காரியம் குறிப்பு என்ன தெரியுமா? அந்த வாரம் சபையில வந்த சத்தியத்தின்படி ஜனங்கள் வாழ கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே, இது அவங்க மனதுல பதியட்டும் ஆண்டவரே, இதன்படி வாழணுன்ற ஒரு உணர்வு வரட்டும் ஆண்டவரே. இதுக்காக தான் அதிகமா ஜெபிப்போம். அல்லேலூயா. இது ஜெபிச்சுட்டு அப்புறம் மீதி காரியங்கள்லாம் வேகமா ஜெபிப்போம். ஸோ இன்றைக்கு நான் சொல்றேன், ஜெபிக்கும்போது அழிவிலிருந்து ஒரு நரக ஆக்கினை இருக்கிறது, பயங்கரமான ஒரு நரக வேதனை இருக்குது, காத்து கொண்டு இருக்கிறது. ஒரு தடவை மோகன் சிலாசஸ் யாரோ ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தாங்க, வேணிசிஸ் தான் நினைக்கிறேன், சோத்திரம். அவர் ஜீவானந்தத்தை குறித்து சாட்சி சொல்லுகிறார். பிரைஸ்ல அவர் ஒரு முறை ஆண்டவர் பரலோகம் நரகம்னு சொல்றாங்க, எப்படி இருக்கும்னு கேட்டப்போ நரகத்துக்கு கொண்டு போனாராம். அதாவது நரகத்துக்கு இன்னும் யாரும் ஆட்கள் போல, இன்னும் நரகம் திறக்கப்படலை, அது ஆயத்தமா இருக்குது, அவ்வளவுதான். ஆனா கர்த்தர் சில நேரங்கள் நம்ம புரிந்து கொள்ள அந்த தரிசனத்தை காண்பிப்பார். அப்போ அவர் அங்க போகும்போது நிறைய ஆத்துமாக்கள் அக்கினி கடலுக்குள்ள வெந்து கொண்டு அலறி கொண்டு இருக்கிறாங்க, துடித்து கொண்டு இருக்கிறாங்களாம். அதுல ஒரு மேடு மாதிரி இருக்கான். அப்ப அந்த சில ஆட்கள் அங்கிருந்து மேல ஏறி கொஞ்ச நேரமாவது அக்கினி கடந்து வெளியில வந்து நிற்போன்னு சொல்லி அந்த மேட்டுல வந்து நிற்கும் போது திரும்ப அந்த அக்கினி ஒரு நாக்கை போல எழும்பி வந்து சுழட்டி அந்த ஆத்துமாக்களை திரும்ப அக்கினிக்குள்ள அந்த கடலுக்குள்ள தள்ளுதான். அப்போ இவர் போயிட்டு இருக்கும்போது ஒரு சவுண்டு கேட்டுச்சான், ஜீவானந்தம் ஜீவானந்தம் அப்படின்னு. திரும்ப 2ஆம் வருஷம் யாரும் சுத்தி பார்த்தாராம், திருப்பி ஜீவானந்தம் ஜீவானந்தம்னு கத்துதான். திருப்பி 3ஆவது முறை ஒரு குரல் கேட்டுச்சான். யாரும் சுத்தி பார்க்கும்போது பிரைஸ்லா அந்த அக்கினிக்குள்ள ஒரு சவுண்டு வருதான், நான் இனிமே வெளியில வர முடியாது, நான் போயிட்டேன், அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஆனா தயவு செய்து நீ வந்துடாத, இந்த இடத்துக்கு நீ வந்துடாத, தயவு செய்து நீ ஜனங்கள் இந்த இடத்துல வராதபடிக்கு நீ போய் என்ன பண்ண, அங்க போய் சொல்லு. இந்த தரிசனத்தை பார்த்த பிற்பாடு ஆத்ம பாரத்துல அவர் ஊழியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாராம் ஜீவானந்த ஐயா. அல்லேலூயா. அவர் நல்லதொரு ஊழியத்தை செய்து அவர் ஓட்டத்தை முடிச்சிட்டாரு. இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்மலாம் எப்படி, இன்னைக்கு ஒரு சுவிசேஷம் கூட்டத்துனா பாரமா ஜெபிக்கிறீங்களா? அந்த நேரம் உங்க மைண்டு ஃபுல்லா அங்க இருக்குது. அங்க 2 மணிக்கு ஆரம்பிப்பாங்கன்னா ஆண்டவரே 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 மழை வரக்கூடாது, அங்க ஆத்மா சேரணும், ஜெபிக்கிறீங்களா? ஒரு 6 மணி 6:30 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா எத்தனை பேர் அதை குறிச்ச கரிசனையோடு இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க அதுக்காக? இதெல்லாம் ஆண்டவர் பாக்குறாரு. இதெல்லாம் பார்த்துதான் உங்க சிறையிருப்பை மாத்துவாரு. இதெல்லாம் பார்த்துதான் நீ நல்ல ஒழுக்கம் பண்ண முடியும், நல்ல ஜீவனம் பண்ண முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு இல்லைன்னா நமக்கு நல்ல ஜீவனம் இருக்காது, நல்ல ஒழுக்கம் இருக்காது, பக்தி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது, கலகம் இல்லாத வாழ்க்கை வாழ முடியாது. அல்லேலூயா. உங்க சிறையிருப்பு மாறாது, கர்த்தர் இரட்டிப்பா நன்மை கொடுக்க முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கட்டும், நம்ம பிரச்சனை எல்லாம் ஓரம் வைங்க, நம்ம காரியங்கள் எல்லாம் ஓரம் வைங்க. உங்களை மாதிரி போராடுகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிங்க. இந்த அக்கினி விழப்போதுன்னு சொன்னேன், அந்த லோத்தை மீட்பதற்காக ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட பேரம் பேசி ஜெபிக்கிறான். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆத்துமாக்கள்லாம் இன்னைக்கு ஜெபிக்கிறவங்க இப்படியா இருந்தா இன்னைக்கு இத்தனை கொத்தா ஜனம் மடியாதுங்க, இன்னைக்கு நரகத்துக்கு போகாதுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நான் திரும்ப சொல்லுவேன், உங்க எல்லாரிலும் பலவிதமான சவால்களை சந்தித்து பாடுகள் மத்தியில வாழ்றவ தான் நானு. அல்லேலூயா. ஆனா அந்த பாடுகளை என்ன ஒன்றும் செய்ய முடியாது. என் விசுவாசத்தையோ, என் ஓட்டத்தையோ, என் ஊழியத்தையோ அது இதுவரைக்கும் தடுக்க முடியல, என் மரணம் வரைக்கும் தடுக்காது. எல்லாத்தையும் ஜெயித்து தான் நான் ஓட்டத்தை முடிப்பேன். அல்லேலூயா. நீங்களும் சொல்றேன், அது மாதிரி சொல்லிக்கிட்டு கர்த்தருக்காக எழும்பி நல்லா ஜெபிக்க பிரயாசப்பட எழும்புங்க. கர்த்தர் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் அக்கினியை சபைக்குள்ள கொடுப்பாராக. அல்லேலூயா. சோத்திரம். முதல்ல அவர் லோத்துக்காக ஜெபித்தார். கர்த்தர் ஆபிரகாமை நினைத்து, அதாவது அவருடைய ஜெபத்தை பார்த்து, சோத்திரம், ஆபிரகாமுக்காகவே கர்த்தர் யாரை நினைச்சாரு? லோத்தை நினைச்சார். இன்னைக்கு உங்களை பார்த்து, உங்க முகத்தை பார்த்து உங்க பிள்ளைகளை நினைப்பார், புருஷனை நினைப்பார், சொந்த பந்தங்களை நினைப்பார். கர்த்தர் மீட்பை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, ஆபிரகாம் யாருக்கா ஜெபம் பண்றாங்க? 17வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். 17:20 இஸ்மவேலுக்காக ஜெபம் பண்றாரு. அடுத்தது 17:20 இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். நல்ல கவனிங்க, இது அடிமைன் பிள்ளை. என்ன பிள்ளை? அடிமைன் பிள்ளை. ஸ்தோத்திரம். இது தேவையில்லாம வந்த ஒரு உறவினாலும் வந்த பிள்ளை. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாம் அந்த பிள்ளைக்காக ஜெபித்ததுனால அந்த பிள்ளை நான் என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு நான் சொல்றேன், தகுதியே இல்லாத சில ஜனங்கள் உங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு, அந்த நன்மைக்கு அவங்க தகுதியே இல்லாத ஆட்களா இருப்பாங்க. ஆனா நீங்க பரிந்து ஜெபித்தால், பிரைஸ்லா, நீங்க ஆபிரகாமா நின்றால், துறப்புல நின்றால், பரிந்து ஜெபிக்கிறவங்களா இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக உங்க ஜெபத்தை கேட்டு தகுதியே இல்லாத ஆட்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ண. இன்னும் இருக்குது, அவனுடைய கோத்திரத்துல பிரபுக்கள்லாம் எழும்புவாங்கலாம் சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தை கொடுக்கிறாரு இஸ்மவேலை குறித்து. அல்லேலூயா. சோத்திரம். யாரால இன்னைக்கு இஸ்மவேல் ஆசீர்வாதமா இருக்கிறாப்ல? ஆபிரகாமுடைய ஜெபத்தினால. இன்றைக்கும் சொல்றேன், உங்க ஜெபம் இது திருந்தாது, இது மாறாது, இது அவ்வளவுதான் நீங்க நினைக்காதீங்க. கர்த்தர் யாரையும் விடுவிக்கவும், யாரையும் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்ததாக அவன் இஸ்மவேலுக்காக செய்த விண்ணப்பத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? கேட்டார். 20வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம்.
அந்த மனுஷனுடைய மனைவியை ஆ. அவனிடத்திற்கு அனுப்பிவிடு. ஆ. அவன் ஒரு தீர்க்கதரிசி. நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பி விடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக. போதும். அப்போ கர்த்தரிடத்துல ஒரு வார்த்தை வருது, என்னன்னா சாகவே சாவீர்கள். ஏன்னா சாரால அபிமெலேக்கு என்ன பண்ணிட்டா, கூட்டி கொண்டு போய் வச்சுட்டான். தெரியும் இல்லையா உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும். தன் சகோதரின் ஆபிரகாம் சொன்னதுனால அவன் என்ன பண்ணா, தன்னிடத்துல கொண்டு போய் வைத்து கொண்டான். ஆனா கர்த்தர் தப்பு வித்தார். இப்போ அவங்ககிட்ட சொல்றாரு ஆண்டவர், நீ ஜெபம் பண்ண கூட இல்லை, யார் ஜெபம் பண்ணோம்? இப்படி பேர் எடுக்க வேணாவாங்க நீங்களா, நீங்களும் நானும் அப்படி பேர் எடுக்க வேணாம். உனக்காக அந்த சோத்திரம் சகோதரி, ஏன்னா அந்த சகோதரன் ஜெபிக்க சொல்லு. அவங்க ஜெபம் பண்ண உன் கட்டு அறுக்கப்படும், சாகவே சாவா என்ற சாபம் உனக்கு மாறும். அப்படின்னு உனக்கு மாறணும்னா இந்நேரம் ஜெபிக்க சொல்லுன்னு சொல்லி உங்க முகத்தை கர்த்தர் காட்டணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஜெபித்து எழும்ப போறீங்க? பிரைஸ் எல்லாம். எத்தனை பேர் அப்படி ஜெபித்து எழும்ப போறீங்க? கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கிற ஒரு ஜெப ஊழியத்தை எத்தனை பேர் செய்ய ஆரம்பிக்க போறீங்க? சோத்திரம். உடனே ஆபிரகாம் என்ன பண்றான்? ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணோன்னே கர்த்தர் என்ன பண்ணாரு? சாரால அமுச்சு விட்டாரு. அமுச்சு விட்டோன்னே அவங்களுடைய கற்பங்களை கர்த்தர் என்ன பண்ணாரு? அடைத்தார். அதற்கும் ஆபிரகாம் ஜெபித்தார். அவங்க கற்பங்கள் திறக்கப்பட்டது, பிள்ளை பேரு உண்டாயிற்று. யாருக்கு? ஆபிரகாம் பயந்து போய் தான் தன் மனைவி அமிச்சான். அவங்களோட போராட முடியாது. நல்ல கவனிங்க, போராட முடியாது. ஏன்னா அவன் அந்நியனும் பரதேசமா அந்த இடத்துல வந்திருக்கிறான். அவன் ராஜகுலம் பிரபு, சரியா? அவங்களோட ஒண்ணும் பண்ண பயந்து தான் தன் மனைவியை, தன் உயிருக்கு பயந்து மனைவியை சகோதரின்னு சொல்லிட்டான். ஆனா பாருங்க, அப்படிப்பட்டவர்கள் ஜெபத்துக்காக யார்கிட்ட வந்து நிக்கிறாங்க? ஆமா, ஆபிரகாம். இன்னைக்கும் நான் சொல்றேன், உங்களை விட பல மடங்கு அந்தஸ்துல, ஆஸ்தியில, எல்லாத்துலயும் பேர் பெற்றவங்கள, படிப்புல எல்லாத்தையும் உயர்ந்தவங்களா இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்டவர்களுக்கு உங்க ஜெபம் தேவைன்றதை தயவு செய்து சொல்றேன். ஏழ்மையாய் சிறுமையாய் ஒன்றும் இல்லாம நான் விசுவாசமாய் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் நீங்க மாறுதட்டி சொல்லணும், ஹல்லேலூயா, என் ஜெபம் ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. நீங்க படித்தவங்களா இருக்கலாம், பெரிய ஆட்களா இருக்கலாம், செல்வந்தம் நிறைந்தவங்களா இருக்கலாம், அரசியல் தலைவர்களா இருக்கலாம், உன் ஜெபங்க தெரிய செய்யும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஜெபம் தலையெழுத்த மாத்துங்க. ஹல்லேலூயா. சோதரம். அப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அபிமெலேக்கு ஆசீர்வதித்து அவங்களுக்கு என்ன பண்றாரு? கற்பத்தை அடைத்திருந்தார். பின்பு என்ன பண்ணாரு? கற்பத்தை திறந்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாயிற்று. அடுத்து 21வது அதிகாரத்துல வாசிக்கும் போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு பிள்ளை கொடுத்துறாரு. ஹல்லேலூயா. அதான் சொல்றேன், மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார், நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல சரி, மனைவி வந்துட்டா, அவன் அமிச்சிட்டான், முடிஞ்சதுப்பா அப்படி நிக்கல. அடுத்த ஸ்டெப்ல போய் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, அவங்க என் மனைவி அமிச்சிட்டாங்க, அவங்க கற்பத்தை நீங்க அடைச்சிட்டீங்க, தயவுசெய்து என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்துருங்க ஏசப்பா, அவங்க ஒரு நன்மை செய்திருங்க ஏசப்பா அப்படின்னு ஜெபிக்கும் பொழுது, ஏசப்பா இல்ல தேவனேன்னு ஜெபிக்கும் போது கர்த்தர் அங்கேயும் நன்மை செய்யறாரு. உடனே பாக்குறாரு, ஆபிரகாமே உன் இருதயம் என்ன இருதயப்பா, யாருக்கெல்லாம் எப்படி ஜெபிக்கிற அப்படின்னு சொல்லி, என் இருதயம் போலவே உன் இருதயம் இருக்குது, அப்படி வச்சு நீ ஜெபம் பண்றீங்க சொல்லிட்டு உடனே ஆபிரகாம் என்ன பண்ணாரு? 25 வருஷம் காத்திருந்த ஆபிரகாமுக்கு அந்த ஜெபம் பண்ணோன்னு இங்க பிள்ளை வந்துருச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், ஜெபிக்க வேண்டிய விதமாய் ஜெபிக்க ஆரம்பித்தால் பல காலங்கள் தடைப்பட்டிருக்கிற சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். இன்னிலிருந்து ஆரம்பிங்க. சாட்சி பட்டு பட்டு பட்டுன்னு விழணும். நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன், இப்படிலாம் இவங்களுக்காக ஜெபம் பண்ணேன், என் துரோகிக்கு ஜெபம் பண்ணேன், என்னுடைய எதிரிக்கு ஜெபம் பண்ணேன், என்னை நாசம் பண்ணவங்களுக்கு ஜெபம் பண்ணேன், பிரைஸ் அவங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்தார், அவங்க நல்லா இருக்கிறாங்க, என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். இப்படிப்பட்ட சாட்சிகள் வரணும். ஆமென். வருமா? இப்படிலாம் ஜெபம் பண்ணேன், பாவத்திலிருந்து மனம் திரும்பினாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, சாட்சி வரணும். சரி, அடுத்தது பிரைஸ் எல்லாம். இன்னொரு ஜெபம். என்ன ஜெபம்னா, லோத்துவை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. லோத்து என்ன பண்றாங்க? பிடிச்சிட்டு போயிடறாங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம். இதுதான் யுத்த ஜெபம். என்ன ஜெபம்? யுத்த ஜெபம். யுத்தம் பண்ணி ஜெபிக்கணும். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. 14வது அதிகாரத்துல வசனத்திலிருந்து 14வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16 வசனத்தை வரைக்கும் வாசிக்கும் பொழுது நல்லா கவனிங்க. இங்க 5 ராஜாக்கள். எத்தனை ராஜாக்கள்? 5 ராஜாக்கள் 4 ராஜாக்களோடு யுத்தம் பண்றாங்க. சரியா? இந்த 5 ராஜாக்கள் யாருன்னா, சோதோமின் ராஜாலாம் அதுல சேருவாங்க. 5 பேர். இந்த 4 ராஜாக்கள் எதிரியா இருந்தவங்க சோதோம் குமாராக்கு விரோதமாக யுத்தம் பண்றாங்க. ஆனா 5 ராஜாக்களால இந்த 4 ராஜாவை என்ன பண்ண முடியல, மேற்கொள்ள முடியல. அது அந்த 4 ராஜாக்கள், இந்த 5 ராஜாக்களுடைய எல்லைகள்ல சோதோம் குமார்ல இருந்த லோத்தையும், லோத்துக்கு உண்டான எல்லாத்தையும், அந்த இடத்துல இருந்த ஜனங்கள் அவளுக்கு உண்டான எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. சோத்திரம். சம்பவம் தெரியுமா தெரியாதா? கதை சொல்றேனா? தெரியுமா? சரி. இப்போ ஆபிரகாமுக்கு நியூஸ் தெரியுது. என்ன தெரியுது? லோத்தெல்லாம் போன் பண்ணி சொல்லல, எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, எல்லாம் புடிபட்டு போயிடுச்சு. யாரோ ஒருவன் என்ன பண்றாங்க?
செய்தியை சொல்றாங்க. சொன்ன உடனே பிரைஸ்ல ஆபிரகாம் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் என்ன ஜெபிக்கிறது, இது ஜெபம் நான் சொல்றேன். உடனே ஆபிரகாம் தன்னோடு கூட இருந்த 380 பேர் நினைக்கிறேன், அவங்கள கூட்டிக் கொண்டு யுத்தத்துக்கு புறப்பட்டு போய் யுத்தம் பண்ணி லோத்து இழந்த எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் திருப்பி கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த ஜெபத்தை பண்ண போறீங்க? ரொம்ப முக்கியமான ஜெபம். அபிஷேகம் கேட்டு பெற்றுக்கொண்டது ஒரு லாபம். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த அபிஷேகத்தை நிரம்பி நீங்க சத்ரு கொள்ளை கொண்டு போன அநேக காரியங்களை இழந்து நிற்கிற ஆத்துமாக்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பில்லி சூன்யங்கள், மாந்திரிக கட்டுனால குடும்பங்களை தரித்தணும், குடும்பங்கள்ல சில பாவ கட்டுகள், குடும்பங்களை நிம்மதி இல்லை, சில வியாதிகள், சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் ஜெபம் பண்ணி அந்த ஆவிகளுக்கு விரோதமாய் போராடி ஜெபிக்கும்போது, நீங்க எனக்கு அதெல்லாம் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாதுன்னு சொல்லாதீங்க, எனக்கும் தெரியாதுதான். ஆனா ஜெபிக்க ஆவியான வார்த்தை போட்டுருவாரு. உங்க வார்த்தை அப்படி பவர்ஃபுல்லா போகும். இந்த செய்தியில மந்திரத்துக்குலாம் எப்படி ஜெபம் பண்றது, இந்த மாதிரி காரியத்துக்கு எப்படி ஜெபம் பண்றது தெரியல. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, தெரியல எப்படி ஜெபம் பண்றது. நான் சொன்னேன், நீங்க ஜெபிக்க உட்காருங்க, பாரத்தோட. கர்த்தரே ஜெபிக்க வச்சிருவாரு. ஹல்லேலூயா. பாரத்தோடு ஜெபிங்க. அவங்களை பிடிச்சிருக்கிற அந்த ஆவிகளை விரட்டி ஜெபிங்க. அவங்க விடுதலை ஆயிட்டாங்கன்னா நிறைய பேரோட முக சாயிலே மாறுதுங்க, சரீரத்துல சுகம் உண்டாகுதுங்க, அவங்க வாழ்க்கையில சமாதான சந்தோஷம் உண்டாயிடுதுங்க, குடும்ப பிரிவினை ஒன்று சேருதுங்க. நிறைய பிசாசு கொண்டு போன எல்லாத்தையுமே திரும்ப எடுக்கிற ஒரு ஸ்தானத்துல யார் நின்னா? ஸ்தோத்திரம். நீங்க எத்தனை பேர் ஆபிரகாமா மாற போறீங்க? ஒரு அல்லேலூயா. சத்தமா கர்த்தர் பார்க்கட்டும். அந்த சத்தத்தை கேட்டு உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை ஊற்றட்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரோட வியாபாரங்கள் எல்லாம் நடக்கிறது இல்லை. பக்கத்துல இருக்கவன் ஏதாவது பண்ணி வச்சிடறான். ஊர் உலகத்துல வியாபாரம் பண்ணும்போதெல்லாம் நல்லா தான் போகுது. நம்ம போய் போட்டா மட்டும் என்ன பண்றாங்க, இடத்த காலி பண்ணுன்றாங்க, ஏதாவது பிரச்சனை பண்றாங்க. ஸ்பிரிட்டு, அந்த ஸ்பிரிட்டுக்கு விரோதமா ஜெபிக்கணும். உங்களுடைய ஒன்றை நீங்க கொள்ளை கொடுக்க கூடாது. அதே மாதிரி கொள்ளை கொடுத்தவங்களுக்கா நீங்க ஜெபிங்க, உங்களுக்கு கொள்ளை போகாது. ஹல்லேலூயா. ஸோ எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் புரியுறவங்கள ஒரு நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவங்களுக்கா ஜெபிக்க ஆரம்பிப்பீங்களா? நிறைய பேர் கட்டில இருக்காங்கல்ல, நிறைய பேர் போராட்டத்தில் இருக்காங்கல்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்றது? அவங்க மனம் திரும்ப முடியாதுங்க, கட்டில இருக்காங்க. நீங்க தான் ஜெபிச்சு அவங்க விடுதலை ஆக்கணும். ஹல்லேலூயா. இப்படி ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்க மேல நன்மை வர்ஷிக்க பண்றாரா இல்லையான்னு பாருங்க. ஹல்லேலூயா. வாசித்துருங்க. அந்த 14 இருந்து 16 வரைக்கும் வாசித்துருங்க. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படைந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு. இன்னொன்னு சொல்லணும்னா, இந்த இடத்துல குழு ஜெபம். என்ன ஜெபம்? அவன் தனியா போல என்ன பண்ணா, 318 பேரை கைப்பிடித்தவங்களே கொண்டு பவுஞ்சாய் பிரிஞ்சு என்ன பண்றாங்க, அவங்க மேல போய் விழுந்து எல்லாத்தையும் கொண்டு வராங்க. இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில என்ன வேணும்னா, சில நேரங்களில் சில தனிப்பட்ட ஜெபங்கள், இன்னொன்று என்ன ஜெபங்கள்? குழு ஜெபங்கள். ஸோ அங்கங்க யாராவது ஒருத்தர் எழும்பி 2 பேர் சேரட்டுங்க, 2 பேர் சேரட்டும். உங்க ஏரியால 2 பேர் ஒரு மனமா ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் 3 சேரும், 4 சேரும், சேர்ந்து இப்படி ஜெபிக்க ஆரம்பிங்க. இப்படி ஜெபிக்கும் போது அநேக சத்ரு கொள்ளை கொண்டு போன காரியங்களை நம்மால திருப்பி எடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஜெபிப்பீங்களா? சில ஏரியால அசைவே இல்லாம இருக்கு, சில ஏரியால ஊழியமே செய்ய முடியல, சில ஏரியால ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவே மாட்டாங்க, கேப்சலுக்கு வரவே மாட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அந்த ஏரியால பல வருஷமா குடியிருக்கிறவங்க ஏன் அந்த ஆவிக்கு விரோதமா எழும்புல? நீங்க ஏன் சோர்ந்து இருக்கிறீங்க? எழும்பு பெலன்கொள் கர்த்தருடைய புயமே. ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் தம்முடைய புயமாய் சொல்றாரு. நீ பிரைசர் ராகாபை துண்டித்தது, வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீ தான் அல்லவா? முந்தின நாட்கள் பூர்வ தலைமுறை எழும்பினபடி எழும்பு பிரைசலா. துண்டிக்க வேணும், துண்டிங்க. உண்மையா சொல்ல, விக்கிரக வளமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, ஓடிடும். ஸ்தோத்திரம். கொஞ்சம் உங்களை தாக்குதா, அவங்க சரித்த பலவீனம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆரம்பத்தில் சில தடைகள் வருதா, அதை பார்க்காம எதிர்த்து போங்க. பிரைசலா. போகும்போது கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு? அநேக காரியங்களை மீட்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ராஜாக்களால் முடியாததே ராஜரீக அபிஷேகத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் ஜெபித்து செய்ய முடியும். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? உங்க ஜெபத்து மேல நம்பிக்கை இருக்கா? நல்ல அபிஷேகத்தோடு ஜெபம் பண்ண எழும்புங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கடைசியாக 14-12. ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். சரி, ஏன் கொண்டு போயிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவன் சோதோம்ல குடியிருந்தனால கொண்டு போயிட்டாங்க. ஆமா, அவன் தப்பு பண்ணான், சோதோமுக்கு போனான், ஆண்டு சித்தெல்லாம் பண்ணான், அதனால போச்சு.
அவள் நான் கத்தர் விட்டாருன்னு நினைச்சிட்டு இவன் சும்மா இல்லை. பிரைஸ், அவன் சோதோம்ல குடியிருந்ததுனாலதான் போச்சு. ஆனாலும் ஆபிரகாம் என்ன பண்ணா, இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆத்துமாக்கள் மேல அன்பும் இரக்கமும் உள்ள, அப்படி அந்த நோக்கத்தோடு அப்படி ஜெபிக்கிற பிள்ளைகளை கத்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. துரோகம் பண்ணட்டுமே, ஆண்டவருக்கு துரோகம் பண்ணட்டும், நமக்கு துரோகம் பண்ணட்டும், போட்டோம். ஆனா பிசாசு அந்த ஆத்மா எடுக்கக்கூடாது இல்ல. எனக்கு அதுதாங்க, நீ யாரு பிசாச? அந்த ஆத்மா நீ தொடக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆத்துமாக்கள் கண்டிப்பா எங்கதான் வரணும்? பரலோகம் தான் வரணும். ஹல்லேலூயா. இப்படி ஜெபிக்கிற ஆட்கள் எழும்புனா நிச்சயமா ஒரு பெரிய மீட்பை நாம் பார்க்க முடியும். இப்ப 24 வாசத்துல ஈசாக்குடைய கல்யாணத்துக்காக ஜெபம் பண்றாரு. நீங்க சில கல்யாணத்துக்காக ஜெபம் பண்றீங்கல்ல, அது பாருங்க. அது கூட பாருங்க, போறது எலியேசர் தான் போறாரு. வாசிங்க. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் நல்லா கவனிங்க. இந்த வேலைக்காரனுக்கு காரியம் சித்திக்கணும்னா அவன் யாரை கூப்பிடுறான்? ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனா. அப்ப அவனுக்கு தெரியும் ஆபிரகாமுடைய ஜெபத்துக்கெல்லாம் ஒரு பதில் தருகிற ஒரு தேவன் இருக்கிறாரு. ஸோ அவரு எனக்கு காரியத்தை சித்திக்கும். அப்பனா என்ன அர்த்தம்னா, நம்ம ஜெபிக்கிறவங்கன்றத நம்ம சுத்தி இருக்கிறவங்க அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. நம்ம சுத்தி இருக்கிறவங்க தெரியறவங்க, இவங்க ஜெபிக்கிறாங்க, இவங்க ஜெபித்தா நடக்கும், இவங்க ஜெபிக்கிறத கர்த்தர் கேட்கிறாரு, அந்த சாட்சியை நம்ம வாங்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 12ஆம் வசனத்தை வாசிமா. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய். அப்ப இவன் பாருங்க, இந்த கல்யாணம் பொண்ணு பார்க்க போகும்போது ரெபெக்காளை கரெக்டா கண்டுபிடிச்சிடறான். அப்ப போகும்போது ஒரு ஜெபம் பண்றான். யாருக்கு தயவு செய்யுங்க? நான் வேலைக்காரன் தான், நான் போறேன், நான் ஆபிரகாமுக்கு நீங்க தயவு செய்து அவங்க ஈசாக்கு ஒரு நல்ல பிள்ளைய கொடுத்துருங்க. இப்ப ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும்? தயை கிடைக்கும். தேவனுடைய கண்கள் என்ன கிடைக்கும்? தயை கிடைக்கும். உங்க ஜெபத்துக்கு கர்த்தர் தயை பாராட்டி, இன்னைக்கு கூட நான் சொல்றேன், கல்யாணம் ஆகலாம் பரவாயில்ல, ஆண்டு வருவான்னு சொன்னாலும் கல்யாணம் ஆக வேண்டிய தெய்வ பிள்ளைகள், உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் தயவு உங்க ஜெபத்து நமக்கும் தயவு பாராட்டி, அது ஜெபிக்குதோ இல்லையோ, அது தேவசத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கோ இல்லையோ, ஏன்னா அவங்க அந்த ஏஜ்ல கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா உங்க ஜெபம் விடாப்புடியா கர்த்தருக்காக நீங்க ஜெபிக்கும் போது உங்க பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள்ல தேவன் தயை பாராட்ட போகிறார். அல்லேலூயா. காரியங்கள் திறக்கப்படும், வாய்க்கால்கள் திறக்கப்படும், வழிகள் திறக்கப்படும், நன்மை செய்வார், பிள்ளைகளுக்கு செய்வார். ஆபிரகாம் ஜெபித்த போது கர்த்தர் ஹல்லேலூயா அவருடைய ஜெபத்தை கேட்டு ஈசாக்குக்கு ஒரு நல்ல துணையை கர்த்தர் கொடுக்கும்படி அவர் தயவு அவனுக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி எதுக்கு ஜெபிக்க போறேன்னா, எனக்குள்ள ஒரு நல்ல ஜெப வரத்தை ஊற்றுங்க ஆண்டவரே, ஒரு ஜெப ஆவி எனக்குள்ள இறங்கட்டும். நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். முதல்ல அதிகால ஜெபமே இல்லை, ரொம்ப டயர்டாயிடுது ஆண்டவரே. ஆனா பாவம், நீங்களாம் வேலைக்கு போறீங்க, தெரியும். ஒரு சில சகோதரிமார்கள் சகோதரர்கள்லாம் ரொம்ப காலையில போனா நைட் வரைக்கும் வேலைக்கு போறீங்க. ஆனா அதை விட தேவ பலன் பெருசுன்னு விசுவாசிங்க. அது மத்தியில நாள் ஜெபிக்க முடியும்ன்றது விசுவாசிங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், ஜெபிங்க பார்க்கலாம். இந்த ஒரு விசை கூட நல்ல ஒரு ஜெப அபிஷேகம், ஜெப வல்லமை நம்ம மேல இறங்கட்டும். பெற்றோர் தயவு செய்து நீங்க உங்க குடும்பத்துக்காக நீங்க ஜெபிக்கணும், திறப்புல நிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும். அவன் ஊழிய செய்கிற பிள்ளைகள் உங்க எல்லைகளுக்காக ஜெபிக்கணும். அவன் ஹவுஸ் விசிட் போறவங்க நீங்க போற வீடுகளுக்காக ஜெபிக்கணும். ஒன்றை இழந்துடக்கூடாது. சபைக்காக ஜெபிக்கணும், சபையின் அருவருப்புகளுக்காக ஜெபிக்கணும். நீங்க கர்த்தர் சொல்றாரு, பெருமூச்சு விட்டு அழுகிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே பெருமூச்சு விட்டு அழ, ஆத்தும பாரத்தால் என் உள்ளத்தை இப்ப நிரப்புங்க ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம், எல்லாரும் வாயில திறந்து தயவுசெய்து கேளுங்க. வாலிப பிள்ளைங்க கேளுங்க, உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும். கேளுங்க. பிரைஸ் எல்லாம் குறை பேசி திரிவதற்காக நம்ம அழைக்கவில்லை, மற்றவர்களை குற்றப்படுத்தி பேசுவதற்காக கர்த்தர் நம்ம அழைக்கவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம உபத்திரப்படுத்துறவர்கள், நம்ம பாடுபடுத்துறவர்கள், பிசாசு பிடியில இருக்கிறபடி நான் அவளை விடலையாக்க, இன்னும் எனக்கு வல்லமை இல்லையே, இன்னும் நான் அந்த ஸ்தானத்துல வரலையே, இன்னும் நான் ஜெயத்தை எடுக்கலையே ஆண்டவரே, அந்த அபிஷேகம் மேல இறங்கட்டையா, அந்த வல்லமை இறங்கட்டாண்டவரே. சத்துருக்கு சவாலா நான் எழுபட்டும் ஐயா, துலக்கமான அம்பாய் கை கரத்துல நான் இருக்கட்டும் ஆண்டவரே, கூர்மையான பட்டயமாய் நாவை மாற்று ஆண்டவரே. எல்லா மனுஷனுக்காக ஜெபம் பண்ணக்கூடிய கிருபை எனக்கு உண்டாகட்டும் ஐயா. எங்களுடைய சிறையிருப்பு மாறும்படியாக மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வருகிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்துல நான் சொல்றேன், சில பாவ போராட்டங்கள் கூட உங்களுக்கு இருக்கலாம். அதே பாவ போராட்டத்தில் இருக்கிற மற்றவர்களுக்காக நீங்க ஜெபித்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் இந்த வசனம் ஆழமாய் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே, 30-60 பலன் செய்யட்டும் ஆண்டவரே. ஜெபிக்க முடியலன்னு சொல்லி ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம், சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஜெப ஆவி பற்றி பிடிப்பதாக, ஆத்தும பாரம் உண்டாவதாக, திறப்புல நிற்கும்படி, சுவரை அடைக்கும்படி ஒருவனை தேடினேன் கர்த்தர் சொன்னீங்களே, இதோ நாங்கள் இருக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால தந்திரமான சற்பனைகள் ஆயுதமாய் கொண்டிருக்கிறது. நீங்க தூங்கி கொண்டிருக்காத, எழும்ப, வல்லமை தரித்துக்கொள். கர்த்தருடைய
புயமாய் எழும்பு, நீ பலன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே இறங்குவதாக. ஜெபாவி ஒவ்வொரு பற்றி பிடிப்பதாக. ஆண்டவரே, இதுவரைக்கும் செய்யாத விதத்துல அவரவர் தனி ஜெபங்கள், குழு ஜெபங்கள், குடும்ப ஜெபங்கள் இயேசுவின் நாமத்தினால செய்யும்படியா ஒரு விசேஷ அபிஷேகம் ஒவ்வொரு மேல இறங்கும்படி ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்ல உணர்த்தின ஒரு காரியம், பல ஊழியக்காரங்க மூலமா கர்த்தர் பேசுற காரியம். ஸ்தோத்திரம். ஆனால இன்னைக்கு தெய்வ பிள்ளைங்க அந்த ஆபிரகாமுடைய நாட்கள்ல கூட பலிகள் செலுத்தப்படுது. புதிய ஏற்பாட்டுக்கு அடையாளமாக அந்த நாட்கள்ல பலிகள் செலுத்தப்பட்டுதான் ஜெபம், அநேக ஜெபம் செய்தாங்க. அல்லேலூயா. அந்த ஜெபத்தை தேவன் கேட்டார், அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்காக கிருபாதார பலியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கனால இன்னைக்கு தேவ பிள்ளைகள் அந்த அதிகாரங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு பரலோகம் இந்த பூமியில கிரியை செய்யணும்னா, ஆண்டவர் இந்த பூமியில ஒரு கிரியை செய்யணும்னா, அசுத்தாவிகள் கட்டப்படணும்னா, தேசத்துல இருக்க சாபங்கள் விலகணும்னா, நல்ல நல்ல தலைவர்கள் நம்ம தேசத்துல ஆளுகிறவர்களா வரணும்னா, இந்த தேசத்துல இருக்கிற அசுத்த கிரியைகள் கட்டப்படணும்னா, நம்ம குடும்பத்துல இருக்கிற சாபங்கள் விலகணும்னா, நம்மள பிள்ளைகளை மாட்டி வதைக்கிற பொல்லாத வல்லமைகள் விலகணும்னா, ஊழியத்துல எழுப்புதல் வரணும்னா, ஸ்தோத்திரம், நம்ம ஜெபிச்சாதான். ஜெபம் இல்லாம ஆண்டவரால் இந்த பூமியில ஒண்ணு செய்ய முடியாது. அதனால வாய்களை திறந்து எல்லாரும், ஆகவே ஆண்டவரே, என் ஜெபத்துக்கு இப்படி ஒரு வல்லமை இருக்கிறதுனால, என் ஜெபத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறதுனால, நான் ஜெபிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கறதுனால, ஆண்டவரே தேவனுடைய ஜெப ஆவியினால நிரப்பு. கர்த்தர் பேசினீர் என்றால் அதை செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, செய்து கொடுத்த மகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. நான் செய்து கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த சத்தியத்துக்கு ஏற்றபடி மாற்றும். எங்கள் அனைவரையும் ஜெப வீரர்களை கர்த்தர் மாற்றுங்க. ஜெப குறைவுகளை கர்த்தர் எடுத்து போடும். உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமா சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.